கம்பராமாயணம் 49வது செஷன் மார்ச் 7, 8. முன்கிழந்து ஆரம்பிக்காம 1052 வரைக்கும் முடிச்சோம். அது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, மிதிலை நோக்கி சென்ற தசரதர் படை பரிவாரங்கள் மிதிலை நகரை அடையும் தருணத்தில் மிதிலை மன்னர் ஜனகர் தன் படை பரிவாரங்களுடன் தசரதை எதிர்கொண்டு அழைக்க நகர எல்லைக்கு வருகிறார். மரியாதைகளோடு அழைத்த பின் ஜனகரும் தசரதின் ரதத்தில் ஏறி விருந்தாளியுடன் சேர்ந்து நகருள் வருகிறார். அந்த சமயத்தில் ராம லட்சுமணர்கள் தங்கள் தாய் தந்தனரை சந்திக்கும் ஆர்வத்துடன் அங்கே வருகிறார்கள். வெகுகாலம் பிரிந்திருந்த தசரதர் அன்புடன் ராமரை கட்டி தழுவுகிறார். பின்னர் வணங்கிய லக்ஷ்மணரையும் ஆறத் தழுவுகிறார். இனிமே பாடல் 1053. ராமன் தாயாரை வணங்குதல். கற்றைவார் சடையினான் கைக்கொள்ளும் தனு இர கொற்றநீள் புயம் நிமிர்த்தருளும் அக்குரிசில் பின்பெற்ற தாயரையும் அப்பெற்றியின் தொழுது எழுந்து உற்றபோது அவர் மனத்து உவகை யார் உரை செய்வார்? கற்றைவார் சடையினான் கைக்கொள்ளும் தனு இர. தொகுதி தொகுதியாக நீண்ட சடைகளை உடையவனான சிவபெருமான் கையில் தரித்த வில்லை முறியும்படி செய்த கொற்றநீள் புயம் நிமிர்த்து அருளும் அக்குரிசில் பின் வெற்றியினையுடைய நீண்ட தோள்களை நிமிர்த்தி நடந்தருளும் அந்த ராமபிரான் பின்பு பெற்ற தாயாரையும் அப்பெற்றியின் தொழுதெழுந்து உற்றபோது தன்னை ஈன்ற தாயர் ஆகிய கௌசலை, கைகேயி, சுமித்ரை ஆகிய மூவரையும் முன்பு தசரரை தொழுது முறைமையிலேயே பணிந்து எழுந்து அவர்கள் அருகினில் அடைந்த போது அவர் மனத்து உவகை யார் உரை செய்வார்? அம்மூவர் மனங்களிலும் உண்டான மகிழ்ச்சி பெருக்கினை அளவிட்டு உரைப்பார் யார் உளர்? தாடகையை வதைத்து வேள்வியை காத்து சிவதனுசை ஒடித்த சான்றோன் என கேட்ட தாயர். குறள் 69. ஆதலின் அவர் தம் உவகை பெருக்கினை உரையிட முடியாது என்றார். தசரதனை வணங்கிய போது ராமன் புயவலிமையை போற்றது போலவே தாயரை வணங்கிய போதும் புயவலியே புகழப் பெற்றமை காண்க. மக்கள் பூத உடலிலும் புகழ் உடலே தாயார்க்கு ஈன்ற ஞான்றினும் பெரிது உவக்கச் செய்யும். புறநானூறு 278. ஸோ அப்பா வணங்கி வழிபட்டப்புறம் ராமர் இப்போ தாயார் 3 தாயரும் தன்னை பெற்ற தாயார் கௌசலை, மற்றபடி கௌகேயி, சுமித்ரை எல்லாரையும் வணங்கி பணிந்து எழுந்துகிறார். அப்ப அந்த தாயார் 3 பேர் மனதில் எழுந்த சந்தோஷத்தை யாரால விவரிக்க முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா பெற்ற சந்தோஷத்தை விட அவன் சான்றோன் என கேட்ட தாய் திருக்குறள்ல வர மாதிரி அந்த மாதிரி தாடகையை வதைத்து வேள்வியை காத்து சிவதனுசு ஒடுத்து இதெல்லாம் பண்ணப்போ அந்த மாதிரி புகழ் பெற்ற அதை கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எப்பவும் இருக்காதுங்கிற அர்த்தம் அது. அடுத்தது பார்க்கலாமா? தொழுத பரதனை ராமன் தழுவுதல். 1054. உன்னு பேர் அன்புமிக்கு ஒழுகி ஒத்து ஒன்கண் நீர் பந்து தாரைகள் தர தொழுது எழும் பரதனை பொன்னின் மார்புற அணைத்து உயிர் உற புல்லினான் தன்னை அத்தாதை முன் தழுவினான் என்னவே. உன்னு பேர் அன்பு மிக்க ஒழுகி ஒத்து. எப்பொழுதும் ராமனையே நினைக்கும் தன்மையுள்ள சிறந்த அன்பு மனத்திலே மிகுந்து அங்கு அடங்காமல் கண்வழியாக சிந்தியது போன்று ஒன்கண் நீர் பன்னு தாரைகள் தர ஒளி பொருந்தும் கண்களில் நீர் அடர்ந்து தாரை தாரையாக பெருக தொழுது எழும் பரதனை, தன்னை வணங்கி எழுகின்ற தம்பி பரதனை தன்னை அத்தாதை முன் தழுவினான் என ராமன் தன் தந்தை தசரதன் முன் தழுவியது போல பொன்னின் மார்புற அணைத்து உயிரூற புல்லினான். பொன் போன்று தன் மார்பிலே அழுந்த அணைத்து கொண்டு உயிரும் பொருந்துமாறு தழுவினான் ராமன். அறம் வளர்க்கும் கண்ணாளராகிய இருவர் உயிரும் ஒன்று என்பது தோன்ற உயிர் உற புல்லினான் என்றார். அன்பு தாழ் உடைத்து வெளிப்படும் தன்மையது. திருக்குறள் 71. ஆதலால் பரதனின் கண்ணீரை உன்னு பேர் அன்புமிக்கு ஒழுகி உத்து என்றார். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையல் பரதன் எனும் பெயரான். கம்பராமாயணம் 687. ஆதலால் பரதனை தனித்து கூறினார். எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளரையே அணையான். கம்பராமாயணம் 657 எனப்படுபவன் பரதன். ஆதலின் தன்னை அத்தாதை முன் தழுவினான் என புல்லினான் என்றார்.
சோ ராம லக்ஷ்மண தழுவி அவங்க எல்லாம் வரவேற்றாச்சு. ராமர் தாயாரை பண்ணியாச்சு. இப்ப வந்து பரதன் வந்து ராமரை வழிபட்ட போது ராமர தந்தை எப்படி அன்புற அணைத்து கொண்டாரோ அது போலவே ரொம்ப மார்போட இணைத்து உயிரும் உயிரும் கலக்கிற மாதிரி பரதனை ராமன் தழுவி கொண்டார். அறம்பளத்து இருவரும் அந்த மாதிரி ரொம்ப அன்போட இருக்கிறவங்க ஒருத்தர் தழுவும்போது இருவர் உயிரும் ஒன்று என்று சொல்ற மாதிரி அப்படி ஒரு அணைப்பாங்க. அப்ப வந்து அந்த அன்பு கண்ணுல தண்ணி மாதிரி கண்ணுல வெளியே வரும். பரதனின் கண்ணீரை உண்ணு பேரு அன்புமிக்கு ஒழுகி வைத்துன்றார். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையால் பரதன் என்னும் பெயரான். பரதனை தனித்து கூறினார். பரதனை ஸ்பெஷலா இந்த இடத்துல சொல்றாரு என்னன்னா, பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையால் பரதன் எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இருந்த அந்த பரதனை பத்தி அந்த பரதனை அணைத்து கொண்டார் என்று குறிப்பிடுறார் இந்த இடத்துல. தனியார் அது மாதிரி அந்த பரதனுடைய தனியார்னா அவருடைய பாசம் அந்த அளவுக்கு இருக்கு. மேலையும் அந்த திருக்குறள் இதுவும் சொல்லுன்னா, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கலை பூசட் தரும். அணைய உடைச்சுக்கிட்டு வெள்ளம் வரும். அந்த மாதிரி கண்ணீர் பெருங்க. ஏன்னா அவரு லக்ஷ்மணனை மட்டும் தான் கூட்டு போனாரு, பரதரை கூட்டு போகல. ஆமா அதனால பரதனை தனியா இந்த இடத்துல சொல்றாங்க. பரதனை தனித்து கூறினார் ஸ்பெஷலா. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையால் பரதனுக்கு ஸ்பெஷலா கம்பராமன் நம்ம படிச்சிருக்கோம் போல இருக்கு. 657 முன்னாடி வந்திருக்கணும். அது 657 பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு பரதனை பத்தி. திருப்பி போய் பார்க்கலாமா? 657 எந்த இடத்துல சொன்னார்னு மறந்து போயிடுது. எந்த இடத்துல பரதன் எப்படி குறிப்பிட்டார்? ஆனா தேடி போறது ரொம்ப கஷ்டம். ஆனல்ல இப்போ 659. நல்ல அறிய பெருநீதி தனியாறு புகமண்டும். எந்த கான்டெக்ட்ல அப்படி சொன்னாரு? உப்பில்லாத பெருநதிகள் புக தன்னிடம் வந்து சேருவதால் அவங்க பிறந்த சமயத்தை அந்த ஒத்தொத்தரா யார் யார் என்னென்ன குழந்தை பிறந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ மகள் பயந்தான். ஓகே. அதாவது இவங்க எல்லாம் பிறந்த பிறகு விஸ்வாமித்திரர் மறுபடியும் போய் எல்லாத்தோடைய வரலாறும் சொல்லுவார்ல ஒரு தடவை முதல்ல இருந்து. அப்ப அந்த சமயத்துல யார் யார பெற்றாங்க எப்படி வந்ததுன்னு சொல்லும் போது. ஆமா 4 ஒய்ஃபும் 4 பேரும் 3 பேர் எப்படி யார் பண்ணாங்க அப்படின்னு கான்டெக்ட் புரியுது. Back to 1053. Yes. 54. So அடுத்தது 55. இலக்குவன் பரதனையும் சத்ருக்கன் ராமனையும் பணிதல். கரியவன் பின்பு சென்றவன் அருங்காதலின் பெரியவன் தம்பி என்று இணையது ஒரு பெருமை. அப்பொரு அருங்குமரர் தம் புனை நறுங்குஞ்சியால் இருவர் பைங்கழலும் வந்து இருவரும் வருடினார். இப்ப பாக்கி 2 பேர். கரியவன் பின்பு சென்றவன் கருமை நிறத்தினான ராமன், பின்னே தொடர்ந்தவனான இலக்குவனும், அருங்காதலில் பெரியவன் தம்பி, பிறரால் கொள்ளற்கு அரியதான ராமபக்தி கொண்டவனான பரதன், பின் செல்லும் தம்பியான சத்ருக்கணனும் என்ற இணையதோர் பெருமை என்ற இத்தகைய ஒப்பற்ற பெருமையுடைய அப்பொறியில் குமரர் இருவரும், ஒப்பில்லாத அந்த குமரர்கள் 2 பேரும் வந்து தம்புனை நரும் குஞ்சியால் அருகில் வந்து தம் மனம் மிகவும் மூடிக்கொண்டு இருவர் பைங்கழலும் வருடினார். முறையே பரதன் ராமன் என்னும் இருவரது பசும் பொன்னாலான வீர கழல் அணிந்த திருவடைகளையும் வணங்கினர். பைங்கழல் ஆகு பெயர். பரதனை லக்குவனும் ராமனை சத்ருக்கனும் வணங்கினர் என்க. பரதனது அன்பை இடங்கிட்டும் போது எல்லாம் உயர்த்தும் கவிஞர் பிரானின் ஆசை. அருங்காதலின் பெரியவன் என இங்கும் வெளிப்படல் காண்க. ராமனும் லக்குவனும் பரதனும் சத்ருக்கனும் பிரியாமல் வாழ்ந்ததை பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது என்னை ஆள் பரதனும் இளவலும் என மறுவினர். கம்பராமாயணம் 307 என முன்பே உரைத்தார். ராம லக்ஷ்மண் எல்லாம் வழிபட்ட அப்புறம் இப்ப சத்ருக்கனும் பரதன் சத்ருக்கன் 2 பேரும் வணங்குறாங்க ராமரை. அது எப்படி சொல்றாருன்னா இந்த இடத்துல ராமன சத்ருக்கனும்
பரதனது அன்பை இடங்கிட்டு பரதனை லக்வணனும் ராமனை சத்ருகுணம். சோ திருப்பி அவங்க மாத்தி மாத்தி வணங்குவாங்க இல்லையோ? பரதனை லக்குவனோட பரதன் பெரியவர் இல்லையா? இஸ் தட் சோ? இல்ல லக்குவன் தான் பெரியவரா? ஞாபகம் இருக்கா? லக்குவன் தான் மேடம் பெரியவர். அப்ப பரதனை லக்குவனன் வணங்குவானே, பரதனை வந்து லக்குவன் வணங்குவாரா? ராமர், பரதன், லக்வணன், சத்ருகனன், அதான் ஆர்டர்ல. இந்த இடத்துல பரதனை லக்குவனனும் ராமனை சத்ருகனனும் வணங்கினர் என்று. ராமனை வணங்குறது கரெக்ட், பெரியவர். அப்புறம் பரதர், பரதருக்கு அப்புறம் லக்வணன். சோ பரதன் தான் பெரியவர், பரதன் பெரியவர். ஆம், ஆமா. என் வாய்ஸ் வருதா? என் குரல் வருது வருது வருது. தேங்க்யூ. நான் என்ன நினைக்கிறேன்னா, ராமனுக்கு அடுத்தது பரதன். ஏன்னா அதனாலதான் கைகை வந்து அடுத்த பட்டத்துக்கு உரியவன் பரதன்கிறதுனால ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பரதனை ராஜாவாக்கணும்னு கேக்குறான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். சோ அதனாலதான் பரதனை லக்குவனன் வணங்குற மாதிரி போட்டிருக்கு. பரதனை லக்குவனனும் எல்டர் டு லக்குவன். சோ ராமனை சத்ருகனனும் வணங்கினர். சோ அது புரியுது. பரதனது அன்பை இடங்கிட்டும் போது எல்லாம் உயர்த்தும் கவிஞர் பிரானின் அன்பை இடங்கிட்டும் போது இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆக்சுவலி பரதனது அன்பை இடங்கிட்டும் போது எல்லாம் உயர்த்தும். பரதனை பத்தி குறிப்பிடும் போதெல்லாம் அவரை ரொம்ப உயர்த்தி சொல்றார், கம்பர்னு சொல்றாரு. அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, இடங்கிட்டு போது எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் பரதனை ரொம்ப உயர்த்தி சொல்றார். அது கவிஞர் பிரானின் ஆசை என்று சொல்றாரு உரையாளர் சொல்றார். அருங்காதலின் பெரியவன் என்ன இங்கும் வெளிப்படல் காண்க. ராமனும் லக்குவனும் பரதனும் சத்ருகனும் பிரியாமல் வாழ்ந்ததை பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது என்னை ஆள் பரதனும் இளவலும் என மறுவினர். பரதனும் இளவலங்கிறது பரதனும் லக்ஷ்மணனும் அர்த்தம் இல்லையா? பரதன்னா ராமர் இல்ல, பரதன் பரதனும் இளவலும்னா பரதனும் சத்ருகனும், அதன் கீழே ராமரும் லக்ஷ்மணன். ஏன்னா இந்த வரி ஞாபகம் நான் படிக்கும் போது கேட்டேன், இதுல எப்படி யார் தம்பின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு. பரதனோட இளவல் சத்ருகனன். ஆமா ஆமா, பரதனோட இளவல் சத்ருகனன், ராமரோட இளவல் லக்ஷ்மணன். அந்த மாதிரி. ஆமா, அவங்க தம்பிங்கிற மாதிரி. ஆமா, ஏன்னா பரதருக்கு இவங்க 2 பேரும் தம்பிங்க தான். ஆனா பரதரோட தம்பி சத்ருகன் எடுத்தா ராமருக்கு எப்படி தம்பி வரும்? முதல்ல இந்த படிச்சோம், இது எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த பாடல் படிக்கும் போது இல்ல. ஆமா ஆமா. அடுத்தது போலாமா? குமரர்கள் 4 விளங்கிய காட்சி. ஏன்னா அழகா இருக்கும்ல, 4 பேரும் இருக்கிறது. 1056. கோல் வரும் செம்மையும் குடைவரும் தன்மையும் சால்வரும் செல்வம் என்று உணர்பெருந்தாதைதான் மேல்வரும் தன்மையால் மிக விளங்கினார்கள். தாம் 4 பொருளில் நான்மறை எனும் நடையினார். கோல்வரும் செம்மையும் குடைவரும் தன்மையும் அரசாளும் முறையில் பொருந்தின நீதியும் ஆளுகையில் மக்கட்கு குளிர்ச்சி தரும் கருணையும் சால்வரும் செல்வம் என்று உணர்பெருந்தாதை தனக்கு மிக பொருந்திய செல்வம் என்று உணர்கின்ற பெருமைக்குரிய தந்தையாகிய தயரத வேந்தருடைய மேல்வரும் தன்மையால் மேன்மையை நல்கும் பண்புகளால் பொறுவையில் நான்மறை எனும் நடையினார். ஒப்பில்லாத 4 வேதங்களே இந்நால்வரும் என சொல்லத்தக்க ஒழுக்கத்தை உடையவராய் தாம் மிக விளங்கினர். 4 குமாரர்களும் தந்தையைப் போலவே அங்கு மிகச்சிறந்து விளங்கினர். ரொம்ப அழகான காட்சி. அப்போ தசரதன் தன் செல்வம் என கருதிய தன் மக்களுக்கு காட்டும் நீதியும் கருணை மட்டுமே. இல்ல முன்னாடி ஓகே, தன் நாட்டு மக்களுக்கு காட்டும் நீதியும் கருணை தான் தன்னோட செல்வம்னு கருதினார் அவர். சதுமறை என குமரர்கள் வளர்ந்தனர் என முன்பும் 302 சுட்டுவார். அலையாழி என வளர்ந்தார் மறை 4 அணையார்கள் 659 பாடல்ல சொல்லியிருக்க என்பதும் காண்க. இனி சால்வரும் செல்வம் என்றதற்கு ஊன்று சாலில் இடப்பட்ட விதையின் குணம் கதிரிலும் அப்படியே விளைவது போல கோல்வரும் செம்மையும் குடைவரும் தன்மையும் மக்கட்கும் அப்படியே விளைந்துள்ளன என கொள்ளினும் ஆம் ஒப்பு உழுபடை ஊன்று சால் மருங்கின் ஈன்றதன் பயனே. 435.
இந்த 4 பேரும் எப்படி ஒண்ணா இருக்கிறது எப்படி இருக்குன்னா, 4 பேரும் ரொம்ப கொஞ்சம் மேல போங்க. எஸ்கே. 4 பேரும் ஒண்ணா இருக்கிறது எப்படி ரொம்ப சிறந்து இருக்குது. 4 பேர் தவிர அவங்களோட சேர்ந்து இந்த தந்தையும் சேர்ந்து ஒண்ணா இருக்கிற காட்சி 4 வேதங்களே இந்த இருக்கா மாதிரி இதுல இருக்கு. அதோட தந்தையும் சேரும்போது அந்த 4 குமரர்களும் தந்தையை போலவே மிக சிறந்து விளங்கினார்கள். அது எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு ரொம்ப சத்துள்ள ஒரு விதையை விதைச்சா அதுல இருந்து வர செடி எவ்வளோ ஒரு பயனுள்ளாம் சத்துள்ளதாகவும் இருக்குமோ அதை போல. ஏன்னா தசரதோட குழந்தைகள்னு காமிக்கிறதுனால அவங்களும் அதே சால சிறப்போட இருக்காங்கன்னு குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. புரியுதா? புரியுது. புரியுது மேடம். ஓகே, அடுத்தது போல. அடுத்தது நானா? ஆமா, நீங்கதான். 1057 சான்று ராமருக்கு தசரதன் தந்த பணி. சான்று என தகைய செங்கோலினான், உயிர்கள் தாம் ஈன்ற நல்தாய் என கருது பேர் அருளினான். ஆன்ற இச்செல்வம் இத்தனையும் மொய்த்து அருகுவுற தோன்றலை கொண்டு முன் செல்க என சொல்லினான். சான்று என தகைய செங்கோலினான், யாவர்க்கும் உதாரணமாக காட்டத்தக்க செங்கோல் முறைமையுடையவனும் உயிர்கள் தாம் ஈன்ற நல்தாய் என கருது பேர் அருளினான். அனைத்து உயிர்களும் தம்மை பெற்ற நல்லதாய் என்று எண்ணத்தக்க பெரும் கருணையுடையவனுமான தசரத சக்கரவர்த்தி. ஆன்ற இச்செல்வம் இத்தனையும் மொய்த்து அருகுவுற செல்வம் என்று கருதுகிற இச்சேனையாகிய செல்வங்களை உன்னை நெருங்கி அருகே சூழ்ந்திருக்குமாறு கொண்டு முன் செல்க என்று அனைத்து கொண்டு மக்கள் வழி நடத்தி செல்க என்று தோன்றலை அருளினான். தன் அருமை குமாரனாகிய ராமனை நோக்கி பணிந்தருளினான். மேல இருக்கு. தசரதனை தாய் ஒக்கும் அன்பில் கம்பராமாயணம் 171 என்பார் முன்னும் செங்கோல் தசரதனை போல செலுத்த வேண்டும் என்னுமாறு ஆண்டான் ஆதலின் சான்று என தகைய செங்கோலினன் என்றார். வையகம் முற்றும் வரிஞன் ஓம்பு மோர் செய் என காத்து இனிது அரசு செய்தவன் அவன் கம்பராமாயணம் 179. ஆதலின் இல்லற திருவை ஏற்க இருக்கும் ராமனுக்கு ஏற்ற தருணம் என கருதி அரச திருவை எங்கனம் கொண்டு செல்ல வேண்டும் என தந்தை மகனுக்கு உரைத்த அருமை வாசகங்கள் இவை. அரச செல்வம் எவையென மேற்பாடலிலும் இப்பாடலிலும் தெளிவுறச் சுட்டியுள்ளமை இக்காலத்துக்கு பொருந்துமாறு இலங்குதல் காண்க. தசரதன் ராமர்கிட்ட அந்த என்ன திருவலையங்கிறது என்னது? திருவைங்கிறது என்னது? அரச பதவி, லக்ஷ்மி இல்லையா? அரச பதவிங்கிறது அரச அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவை அரசாட்சின்னு வச்சுக்கலாமோ? அரசாட்சியை எப்படி பண்ணணும்? இல்ல இது ஆப்ஜெக்டா இல்லாட்டி சிந்தனையா? செல்வம் என்று கருதுகிற இச்சேனையாகிய செல்வங்களை உன்னை நெருங்கி அருகே சூழ்ந்திருக்குமாறு தன் குமாரனை பணித்தருளினான். மக்களை வழிநடத்தி செல்க அப்படின்றார். எப்படின்னா, செல்வம் என்று கருதுகின்ற சேனையாகிய செல்வங்களை இந்த சேனையாகிய இவங்களை எல்லாம் செல்வமா நினைத்து இவளை வழி நடத்தி செல்லணும். அதான் அந்த அரசாட்சின்னு நினைக்கிறேன். அரச திருவைனா சோ இது ஆப்ஜெக்ட் இல்ல, அறிவுரை சொல்ற மாதிரி. இது அறிவுரைதான், டெஃபினட்டா அறிவுரைதான். ஸோ திருவை ஏற்க இருக்கும்னாக்க கல்யாணங்கிறதுனால லக்ஷ்மி ஏற்க இருக்கும். கல்யாணம் போறது அரசாட்சியை இல்லற திருவை ஏற்க இருக்கும் ராமனுக்கு ஏற்ற தருணம் என கருதி அரச திருவை ஓகே இல்லறம் என்கிற லக்ஷ்மியை ஏற்க இருக்கும் ராமனுக்கு அரச ராஜ லட்சுமிய எப்படி நடத்தணும்னு தந்தை மகனுக்கு உரைத்த அருமை வாசகங்கள் இவை. அந்த வாசகங்கள் என்ன? உயிர்கள் தாம் ஈன்ற நல் தாய் என கருது பேரழினான். ஆன்ற இச்செல்வம் இத்தனையும் கொண்டு முன் செல்க என்று அணைத்து கொண்டு மக்களை வழிநடத்தி செல்க என்று. மக்களை வழிநடத்தி செல்றது எப்படின்னு சொல்றார். அதான் இல்லறத்துல நுழைய இருக்கும் ராமனுக்கு நாட்டை எப்படி நடத்துறதுன்னு சொல்றாரு. அதாவது அவர் தசரதர் ராமர் கிட்ட அரசை ஒப்படைக்கிறதுக்கு தயாராகிறார். இந்த இதுல கிளியரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கும் போது சதுமறைன குமரர்கள் வளர்ந்தனன்னு போட்டிருந்தது இல்ல, சதுமறைனா
சதுமறைனா என்ன? 4 மறைகள், சதுர்மறை. அந்த 4 வேதங்கள். சதுர்னா ஓகே ஓகே. சதுர்னா 4. சான்ஸ்கிரிட்ல சத்துன்னு சொல்லுவாங்கல்ல, 4 சதுர். ஓகே ஓகே ஓகே. சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சொல்லிட்டு ஜனனி பாட்டுல வரும். சதுர்னா 4. ஓகே. 58 6. நான் படிக்கட்டுமா? 1058வது செய்யுள். காதலோ அருகிலம் கரிகளை புரிவினார் தீது இல்லா உவகையும் சிறிதரோ பிரிதரோ கோதை சூழ் குஞ்சி அக்குமரர் வந்து எய்தலும் தாதையோடு ஒத்தது அத்தானையின் தன்மையே. கரிகளை புரிவினார். யானைகளை போன்ற யானைகளை போன்ற அப்படை வீரர்களுடைய காதலோ அருகிலோ அரச குமாரர்களிடத்து வைத்துள்ள அன்பின் மிகுதியோ இவ்வளவென்று எம்மால் அறிய முடியாததாய் உள்ளது. தீதில்லா உவகையும் சிறிதரோ பெரிதரோ அவர்களுக்கு அப்போது உண்டான மாசற்ற மகிழ்ச்சி பெருக்கு குறுகிய காலத்துதான் நீண்ட காலத்துதான் அறியும். கோதை சூழ் குஞ்சி குமரர் வந்து ஒரே ஒரு நிமிஷம், சாரி. ஹலோ ஹலோ ராங் நம்பர் வச்சிருங்க. சாரி எனக்கு ரொம்ப குழப்பமா. தீதில்லா ஓகையும் சிறிதரோ பெரிதரோ அவர்களுக்கு அப்போது உண்டான மாசற்ற மகிழ்ச்சி பெருக்கு குறுகிய காலத்துதான் நீண்ட காலத்துதான் என்று அறியும். கோதை சூழ் குஞ்சி குமரர் வந்து எய்தலும் மாலைகளை சூடிய மயிர் முடியோடு காணப்பெறும் அரசகுமாரர்கள் வந்து அடைந்த அளவிலே அத்தானையின் தன்மை தாதையோடு ஒத்தது. அந்த படையின் இயல்பு ராம லக்குவர்களை கண்ட தந்தையாகிய தசரதன் இயல்போடு சமமாகியது. அரோ அசைகள் தாதையோடு ஒத்தது என்றதனால் தசரதன் அடைந்த பேர் உவகையினை படைகளும் அடைந்தன என்றார். எனவே ராம லக்குவர் அத்தனை பேருக்கும் மக்களாயினர், அத்தனை பேரும் ராம லக்குவருக்கு தந்தை ஆயினர் என்பது கருத்தாக கொள்க. எப்படி தசரதனுக்கு அவர்கள் மக்கள் ஆக்காளோ அதே மாதிரி அங்க இருந்த மக்களுக்கும் அவர்கள் தங்களோட அந்த ராமலக்கு அத்தனை பேருக்கும் அவங்களும் மக்கள் ஆயிட்டாங்க. எப்படி தசரதனுக்கும் அவங்க மக்களா இருக்கா மாதிரி ராமலக்கனுக்கும் மக்களாயினார் அப்படின்னு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ராமலக்கும் நிறைய தங்களுடைய தந்தை மாதிரி நினைக்கிறாங்க அந்த அங்க இருந்த சேனை மக்கள், அந்த நாட்டு மக்கள்லாம். இவங்களோட அன்பின் மிகுதியை அளவு விட முடியாததாக இருக்கிறது. அந்த அவளோட குற்றமற்ற அந்த மகிழ்ச்சியானது குறுகிய காலத்துதான் நீண்ட காலத்துதான் தெரியாது. இப்படிப்பட்ட அழகான இந்த அரசகுமாரர்களை தங்களுடைய தந்தை தசரதன் எப்படி நினைக்கிறார்களோ அதே மாதிரி ராமலக்குவரையும் அவங்க நினைக்கிறாங்க. இது மக்கள் நினைக்கிறதா கம்பர் சொல்றாரு. ராமலுக்கு அத்தனை பேரும் மக்களாயினர், அத்தனை பேரும் ராமலுக்கு தந்தை என்பது கருத்தாக கொள்கின்றன. இவர்தான் சொல்றாரு நினைக்கிறேன். படைகள் அடைந்தனன்னு தானே சொல்றாரு. கம்பர் சொல்ற மாதிரிதான் இருக்குன்னு. இல்ல அந்த படைகளும் இயல்பு வந்து தசரதர் சந்தோஷப்பட்ட மாதிரியே அவர்களும் சந்தோஷப்படுறாங்க. அந்த படையின் இயல்பு தந்தையாகிய தசரதன் இயல்போடு சமமாகியது. எப்படி தந்தை இவர்கள் எல்லாம் வந்து ராமலட்சுமணர்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி படைகளும் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படிதான் நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன். தன் தாதையோடு ஒத்தது. தசரதன் அடைந்த பேர் உகையை படைகளும் அடைந்தன. தசரதன் அடைந்த பேர் உவகையை படைகளும் அடைந்தன என்றார். தசரதன் ஆமா, தசரதன் குடும்பத்துல எல்லாரும் பார்த்தாச்சு, சந்தோஷப்பட்டாச்சு. இப்ப வந்து படைகள் மக்களும் படைகளும் அவர்களை பார்த்து சந்தோஷம். தந்தை எப்படி சந்தோஷப்பட்டாரோ அதே போல படைகளும் அதே சந்தோஷத்தை அடைந்தன. எனவே ராமலக்ஷ்மணன் அத்தனை பேருக்கும் மக்களாயினர். அத்தனை பேருக்கு ராமலட்சுமி குழந்தைகளான தந்தை ஆர்வத்தோட அணைத்து கொண்ட மாதிரி படைகளுக்கும் அவர்கள் குழந்தைகள் அந்த மாதிரி ஆச்சு. தசரதன் எப்படி அவங்களுக்கு எல்லாம் ஒரு தந்தை மாதிரி இருக்காரோ அதே மாதிரி ராமலக்ஷ்மணன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. மக்கள் அத்தனை பேர் குழந்தை மாதிரி தங்களோட இல்ல
ஆமா. தயரதன் அடைந்த, அதாவது தந்தையோடு தாதையோடு ஒத்ததுன்னு தயரதன் அடைந்த பேருகைன்னு படைகளும் அடைந்தன. எனவே ராம லக்குவர் அத்தனை பேருக்கும் இவங்க மக்களாயினர். தசரதன் எப்படி தன் மக்களை தன் சேனையை தன்னோட மக்கள் மாதிரி நினைக்கிறாரோ, அதே மாதிரி இவங்க ராம லக்குனரும் தங்களுக்கு தந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அத்தனை பேர் நினைக்கல. எனக்கு அவர்களுக்கும் ராம லட்சுமணன் மக்கள் ஆயினர். அதுக்கு அடுத்த வரி பாருங்க, போட்டிருக்காங்க. அதான் தயரதன் அடைந்த பேருகையனே சரி, ராம லக்குவர் அத்தனை பேருக்கும் மக்கள் ஆயினர். அப்ப ராம லட்சுமணன் ராம லக்குவனருக்கு தந்தை ஆயினர். ஓகே, அத்தனை பேருக்கும் குழந்தைகள் ராம லட்சுமணர். அதெல்லாம் இப்படி தசரதனுக்கு மகன்களோ அது மாதிரி மக்களுக்கும் மகன்களாயிட்டார். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு உபகை அவங்களுக்கு. நம்ம வீட்டு குழந்தைன்னு சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி. அதான் எந்த பழைய தமிழ் படத்துல ஏதோ ஒரு படத்துல எங்க வீட்டு பிள்ளைன்னு பழைய தமிழ் படத்துல இந்த மாதிரி சொல்லுவோம். இது மாதிரி ஏதோ டயலாக் ஒன்று வரும். நீ பையனா பிறந்ததுனால நான் அப்பாவானேன், அதனால நீ எனக்கு அப்பா மாதிரி. நீ என்ன அப்பா நாக்கியனால் நீ எனக்கு அப்பன் அப்படின்னு, அந்த மாதிரி இது அப்பன். அப்படியா? ஆமா, என்னை அப்பன் ஆக்கியதால் நீ எனக்கு அப்பன். ஆமா ஆமா ஆமா. அழகான வரி இது. இது நார்மலா சொல்லுவோம் இல்லையா, இப்ப பெரிய குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் நான் தூக்கி வளர்த்தேன் என் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அத்தனை படை மக்களுக்கும் ராமலட்சுமணரும் குழந்தைதான். அந்த மாதிரி ஆயிடுது, மக்கள் ஆயிடுது. மக்களுக்கு மக்கள். ராமனும் தம்பியரும் சென்ற காட்சி 1059வது செய்யுள். தொழுது 2 அருகும் அன்புடைய தம்பியர் தொடர்ந்து அழிவுயல் சிந்தையின் உவந்து ஆடல் மாமிசை வர தழுவு சங்குடன் நெடும் பனை தழங்கிட எழுந்து எழுத அருண் தகையது ஓர் தேரின் மேல் ஏகினான். 2 அருகும் அன்புடைய தம்பியர் தொழுது தொடர்ந்து, தனது இரு மருங்கிலும் அன்புடைய தம்பியர் மூவரும் வணங்கி தொடர்ந்து அழிவில் சிந்தையின் உவந்து ஆடல் மாமிசை வர என்றும் தமையன் மாட்டு நிலைத்த அன்புடைய மனத்திலே பெருமகிழ்ச்சி கொண்டவராய் வெற்றி குதிரைகளின் மேலே ஏறி வரவும் தழுவு சங்குடன் நெடும் பனை தழங்கிட கைகளால் தழுவி வாயில் வைத்து ஊதப்படுகிற பெரிய சங்க வாத்தியங்களுடன் பெரிய பேரிகைகள் முழங்கவும் எழுந்து எழுதருந் தகையது ஒரு தேரின் மேல் ஏகினான். ராமபிரான் புறப்பட்டு ஓவியத்தாலும் எழுதற்கு அரிய அழகுடையதொரு தேரின் மேல் ஏறி சென்றான். இந்த இடத்துல ராமன் மாட்டு தம்பியர் வைத்துள்ள அழியா அன்பின் ஆழத்தையும் கனத்தையும் முதல் 2 அடிகளிலும் சொல்வோவியப்படுத்துள்ளமை காண்க. மெய்காப்பார் பணியினை ராமன் மாட்டுள்ள அன்பின் மிகுதியால் தம்பியரை ஏற்று இருமருங்கும் புடைசூழ வந்தனர் என்க. இத்தகைய பவனிக்கென பயிற்றப்பட்ட ஆடும் பரிகள் இருந்தன என்பது ஆடல் மாபிசை பின்வர என்பதனில் பெறலாம். அதாவது அந்த தம்பிகளே ராமனுக்கு 2 பக்கமும் வரதுனால வேற யாரும் வேண்டாம அவங்களே அவரை அவருக்கு வேண்டிய ஒரு மேக்காப்பாளர் வேலையை செய்யறாங்க. அப்படி ஒரு அன்பா இருக்காங்க 4 பேரும். அப்புறம் அவர் எழுதுறதற்கரிய ஒரு அழகான ஓவியம் போன்ற ஒரு தேர் மேல ஏறி புறப்பட்டு செல்றாரு ராமபிரான். அவ்வளவு அன்பு, அவர்களோட அன்பு முதல் 2 வரியில இருக்குன்னு சொல்றேன். என்னன்னா 2 அருகும் அன்புடைய தம்பியர் தொழுது தொடர்ந்து, இரு மருங்கிலும் அன்புடைய தம்பியர் மூவரும் வணங்கி தொடர்ந்து நிலைத்த என்று தமையன் மாட்டு நிலைத்த அன்புடைய மனத்திலே பெருமகிழ்ச்சி கொண்டவராய் ரொம்ப மகிழ்ச்சியா அண்ணனோட 3 பேரும் போறாங்க. அது அவங்க 4 பேரும் இடம் பிரியாம இருக்கிறத வெளிப்படுத்துற. அப்புறம் அந்த தேர் மேல ஏறி போறாங்க. எல்லாரும் ஏறாளா, ராமர் மட்டுமா இருந்தது? இந்த பனைங்கிறது 2 சுழினானா பனை மரம் தானே, இது 3 சுழினானா பேரிகைங்களா? நெடும் பனை தழுவி பெரிய பனைங்கிறது அர்த்தம் வருதா அந்த இடத்துல? நெடும் பனைனா நீண்ட பெரிய பெரிய அர்த்தமா? நெடும் பனை பெரிய நெடும்னா நீண்ட அல்லது பனை தழங்கிடனா முழங்கிட பேரிகை அர்த்தமா பனைங்கிறது? இல்ல சங்கவாத்தியமா இல்ல பேரிகையா? சங்கவாத்தியம் நெடும் பனை தழங்கிட. சங்கவாத்தியம் இங்க தழுவு சங்குடன், அது தங்கவாத்தியம்.
பேரிகைகள்னு போட்டிருக்காங்களா? அதுதான் நினைக்கிறேன். சங்க இலக்கியங்களில் பெண்களின் நீண்ட பருத்த தோள்களை குறிக்க பயன்படும் ஒரு அழகிய சொல்லாகும். நெடும்பனை தோள். அது பெரிய பேரிகைகள் போட்டிருக்காங்களா? அதுதான் நினைக்கிறேன். பருத்த மூங்கில் போன்ற பேரிகைகள் தான். பனையனக்க பேரிகை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல சங்கு சொல்லியாச்சு ஏற்கனவே. தழு சங்குடன்கிறது பெரிய சங்க வாத்தியங்கள். நெடும்பனை தழைங்கிறது இந்த லென்த்தியா ஒரு இது வச்சு ஊதுவாங்கல்ல, நம்ம படத்துல எல்லாம் அந்த மாதிரி இருக்கலாம். நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு அப்படியே மேல நீட்டமா இருக்கும். இல்ல பேரிகைங்கிறது ட்ரம் இல்லையா? ட்ரம் அந்த வாத்தியம் இல்லையா? ஆமா, ஜெயபேரிகை கொட்டடான் இருக்கும். ஜெயபேரிகை கொட்டடா பாரதியார் பாட்டு இருக்கு. இல்ல இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிங்களேன். வாயில் வைத்து ஊதப்படுகின்ற பெரிய சங்கவாத்தியங்களுடன், அதுதான் இல்லையா நெடும்படை? அப்போ நெடும்பனை தழங்கிட பெரிய சங்க வாத்தியங்களுடன் பெரிய பேரிகைகள் முழங்கவும். ஆனா மூங்கில்னு போட்டிருக்கு. பனைக்கு வந்து பெரிய மூங்கில். மூங்கில் வந்து பேரிகையா இருக்க முடியாது இல்லையா? பேரிகைங்கிறது ஒரு இசைக்கருவி. அது வந்து தோல்ல பண்றது. இது வந்து மூங்கில்னு போட்டிருக்கு. இல்ல முரசு மாதிரி அது. அது வந்து தோல்ல பண்றது. அது மூங்கில்ல பண்றது. மத்தளம், மிருதங்கம் அது மாதிரி முரசு. சோ ஏன்னா பனைங்கிறதுக்கு மூங்கில்ங்கிற அர்த்தம் போட்டிருக்கு. அதுதான் டமடமா நடிப்பு. அதுக்குதான் ஜெயபேரிகை கொட்டடான் பாரதியார் பாட்டிருக்கே. கொட்டுறது கொட்டுதான் அடிக்கிறது இல்லையா? ட்ரம் வாத்தியம் அது. பனைனா அதான் நினைக்கிறேன். மேல படிங்க ராஜி. நான் படிக்கிறேன். வேற ஏதோ கேக்குறது. மிதிலை நகர வீதிக்கு ராமன் வருகை. இது முடிக்கல போல் இருக்கே. முடிச்சாச்சா? இல்ல இன்னும் அர்த்தம் இருக்கு பின்னாடி. கொஞ்சம் மேல போங்க. படிச்சாச்சு மேடம். இது அன்பின் காரணமாக அவர் காப்பாளர் வேலையை செய்யறாங்க. 1060வது செய்யுள். பஞ்சி சூழ் மெல்லடி பாவைமார் பண்ணை சூழ் மஞ்சு சூழ் நெடிய மாளிகையின் வந்து இடைவிராய் நஞ்சு சூழ் விழிகள் பூ மழையின் மேல் விழ நடந்து இஞ்சி சூழ் மிதிலைமா வீதி சென்று எழுதினான். பஞ்சி சூழ் மெல்லடி பாவைமார் பண்ணை. செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட மென்மையான பாதங்களை உடைய சித்திர பாவியனை ஒத்த மகளிரின் கூட்டம். சூழ் மஞ்சு சூழ் நெடிய மாளிகையின் வந்து இடைவிராய். வானில் சுற்றியுள்ள மேகங்கள் நீண்ட மாளிகையில் வந்து தங்குமாறு உயர்ந்த மாடங்களை உடைய மாளிகைகளில் இருந்து வெளியிடங்களில் வந்து மகளிரோடு மகளிர் கலந்து நிற்க நஞ்சு சூழ் விழிகள் நஞ்சு போன்ற அவர்களின் கண்கள் பூமழையின் மேல் விழ நடந்து மலர் மாறி போல் தன்மேல் விழும்படி சென்று இஞ்சி சூழ் மிதிலைமா வீதி சென்று எய்தினான். மதில்கள் சூழ்ந்த மிதிலை நகரின் பெரிய வீதிகளை ராமன் அடைந்தான். நஞ்சும் மலராக்கவல்ல நாயக்கன் ராமன் என்க. மகளிர் கண் அன்பு மழையோடு அவர் சொரிந்த கடிமலர் மழையும் ராமன் மேல் இடையின்றி விழுந்தன என்க. உயர்குடி மகளர் ஆதலின் வீதிக்கு வாராமல் மாளிகை மேலிருந்து மலர் மழையையும் விழிவீச்சு மழையையும் பெய்தினர் எனினுமா. ராமன் கீழே நடந்து போகும்போது உயர்ந்த உயர்ந்த மாடங்கள்ல அந்த மாடங்கள் எப்படி இருக்குன்னா, அங்க மேகங்கள் வந்து தழுவுற அளவுக்கு உயரமான மாடங்கள். அங்க இருக்கிற பெண்கள், இவர்கள் வெளியில வராம அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் மேலே இருந்து ராமனை தங்கள் கூர்மையான அம்பு போன்ற பார்வையால பார்த்து கொண்டு கையில் இருந்து மலர்களையும் பொழிகின்றனர். அந்த கூர்மையான பார்வையை கூட சாஃப்டா ஆக்கக்கூடிய கண்களை உடைய ராமன். நஞ்சும் மலராக்கவல்ல நாயக்கன் ராமன். அப்படி போற அவரை பார்த்த அந்த பெண்கள் மலரையும் மேலே இருந்து தூவுறாங்க. இவர்கள் வீதிக்கு வராமல் மாளிகை மேலிருந்து மலர் மழையையும் கண் வீச்சையும் மழை போல பெய்தனர் என்னும் காட்சி விவரிக்கிறார். இங்க ராமன் போறார், மேல இருந்து பெண்கள் அவரை பார்த்துட்டு மலர்களையும் தூவின்னு இருக்காங்க. இது சிம்பிளா இருக்கு இல்லையா? ஓகே மேடம்.
பாட்டுல நல்ல எதுகை நல்லா இருக்கு. பஞ்சு இஞ்சு பஞ்சு பாவை மஞ்சு மாளிகை நஞ்சு மழை இஞ்சி வீதி. நஞ்சு இஞ்சி பஞ்சு நஞ்சு இஞ்சி. அந்த இடத்துல பஞ்சு சூழா பஞ்சு சூழான்னு தெரியல, ஏன்னா எல்லாமே சூல முடியறது. இஞ்சிக்கும் ஓகே ஓகே ரைட். மஞ்சு நஞ்சு பஞ்சு இஞ்சி. ஓகே, எல்லாமே சூழ் சூழ் சூழ். இல்ல அழகா இருக்கு இந்த பாடலோட அமைப்பு, நல்லா இருக்கு. சோ அடுத்த பாடல் எத்தனை வருஷம் எழுதினார் கம்பர் இத? 1061வது செய்யுள். சூடகம் துயல்வர கோதை சூர்தர மலர் பாடகம் பரதநூல் பகர வெங்கடி கரிக்கோடு அரங்கிட எழுங்குவி தடங்கொங்கையார் ஆடு அரங்கு அல்லவே அணி அரங்கு அயல் எல்லாம். அணி அரங்கு அயல் எல்லாம் அந்த நகரத்து வீதிகளுள்ள அழகிய மண்டபங்களின் பக்கங்களில் எல்லாம் சூடகம் துயல்வர கோதை சூர்தர தம் கைவளைகள் அசையவும் கூந்தல் தளர்ந்து சரியவும் மலர் பாடகம் பரதநூல் பகர செந்தாமரை மலர் போன்ற மெல்லிய பாதங்களில் பாடகம் என்னும் காலணிகள் நாட்டிய சாஸ்திரமாகிய பரத நூலில் கூறப்பட்ட தாள விதிமுறைகளை தம் ஒலியால் வெளிப்படுத்தவும் வெங்கட கரிக்கோடு அரங்கிட எழும் குவித்தடங் கொங்கைய கொடிய மதமுடைய யானைகளின் கொம்புகள் அழகு கெடும்படியாக எழுந்து குவிந்து அகன்ற பெரிய தனங்களை உடைய மகளிர் ஆடு அரங்கு அல்ல ஆடல் புரியும் நடன அரங்குகள் போல எங்கும் தோன்றினும் நடன அரங்குகள் என்று கருத வேண்டாம். அவர்கள் வாழும் மாளிகைகளே அவை என்று துணிக 2 தடவை துணிக. வளை ஒலியும் குழல் சரிவும் காரணி தாளமுமாக சூழ மங்கையர் ஒல்கி ஒசிந்து நிற்கும் இடம் எல்லாம் ஆடரங்கம் என்றே தோன்றும். ஏமாற வேண்டாம், அவரவர் மாட மாளிகைகளே என சுரையுற கூறினார். மாளிகைகள் யாவும் அன்று மகளிர் ஆடரங்கம் போல மகிழ்வை திளைத்தன என்பதாம். ஐயோ நல்ல இல்ல, ரொம்ப பண்ணியா சொல்றாரு. அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கிறதுனால அவங்க ஆடுறாங்கன்னு நினைச்சுக்காங்க. மாளிகைகளே அவ்வளவு ஆடுற மாதிரி, மாளிகையே ஒரு நடன அரங்கமாட்டம் இருக்கு. அவர்கள் கையில இந்த வளையல் ஒலி குழல் சரிந்து அவங்க காலில் போட்டு இருக்கிற அந்த சலங்கையெல்லாம் அந்த பரதநாட்டியத்துல சொன்ன மாதிரி ஒரு ஜதியோட நடக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அது ஏதோ நடன மேடை நினைக்காதீங்கோ, அது மாட மாளிகை தான். அதுவே அவ்வளவு அழகா நடன மாளிகை மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்த விளக்கமா சொல்ற. நம்ம கண்முன்னே வந்துருத்தவா நடந்து வரா மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. அப்போ கோயில் இல்லாம நடன மாளிகைன்னு தனியா ஏதோ இருந்திருக்கு அப்பனா? ஆமா, அவ்வளவு சிறப்பா. அவங்க மிதிலை நகரத்துல நடந்து போகும்போது அங்க இருக்கிற மாளிகை எல்லாமே ஒரு நடன அரங்குகள் போல ஆயிடுத்து. பிகாஸ் இந்த பெண்கள் எல்லாம் அப்படி ஒரு நடக்கலாம் நடந்து போகும்போது மாளிகைகளே ஒரு நடன அரங்கு போல ஆயிடுத்தான். அப்பனா நடன அரங்கம் ஏதோ தனியா அந்த காலத்துல இருந்திருக்கு. அதான் நான் நினைச்சேன் அந்த காலத்துல கோயில் மட்டும்தான், கோயில்ல நாட்டிய அரங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படிதான் இருந்திருக்கேன். மகளிர் ஆடரங்கம்னு இருந்திருக்கு. அவன் அரண்மனைக்குள்ள இருக்கும் இல்லையா அவர்கள் ஆடுறதுக்கு எல்லாம் அங்க இருக்கிற பெண்கள் ஆடல் அரங்கம். ஆடல் அரங்கம் இருந்திருக்கும் நிச்சயமா. 1062வது செய்யுள். ஏதைமார் முதல் கடை பேரிளம் பெண்கள் தாம் ஏதி ஆர் மாறவேள் ஏவ எய்தினார் ஆதி வானவர் பிரான் அணுகலார் அணி கொழுக்கார் ஓதியார் வீதிவாய் உற்றவாறு உரை செய்வாம். ஆதி வானவர் பிரான் அணுகலால் முதன்மையான தேவர்க்கும் முதல்வனாகும் திருமாலின் அவதாரமான ராமபிரான் தங்களுக்கு அருகில் அடைவதால் பேதைமார் முதல் கடை பேரிளம் பெண்கள் தாம். பேதை பருவத்தினர் முதலாக பேரிளம் பெண் பருவத்தினர் இறுதியான மகளிர் ஏதி ஆர் மாறவேள் ஏவ எய்தினார். ஆயுதங்கள் நிரம்பின மன்மதன் ஏவியதனால் அடைந்தவர்களால் அணிக்கொள் கார் ஓதியார் அழகு அமைந்த கருங்கூந்தலினை உடையவராய் வீதிவாய் உற்றவாறு உரை செய்வோம். மிதிலை நகர தெருக்களில் அடைந்த நிலைமையை இனி கூறுவோம். பரமபதநாதன் கைக்கட்டும் தூரத்தில் வந்துள்ளான் ஆதலின் ஆன்மநாயகனை தரிசிக்க அத்துணை பருவ மங்கையரும் தெருவில் நின்றனர் என்க. உயிர்கள் ஆன்மநாயகனிடத்தில் வேட்கை கொள்ளுதல்
கற்பு வழு அன்று என்பது தோன்ற ஆதி வானவர் பிரான் அணுகலார் என்றார். எழுவகை பருவ மங்கையர் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் தாமாக வரவில்லை அழியா அழகன் வீதி வந்து அடைந்துள்ளான் போய் கண் பெற்ற பயன் கொள்ளுங்கள் என்று மன்மதன் செலுத்த வந்துள்ளனர் என்பார். மாறவேல் ஏவ வந்து எய்தினார் என்றார். வரும் படலத்திற்கு தோற்றுவாயும் செய்தார். இந்த பாடலும் ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து அந்த எல்லா வித பருவத்து மங்கையரும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் ராமரை பார்க்க வர. அப்படி ராமரை நீங்க போய் பாருங்கன்ட்டு மன்மதனே அவர்களை தூண்டுறது வந்து கற்புக்கு வலு இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா உலகத்தையே ஆள பிறந்த அந்த மகாவிஷ்ணுவே அவதாரமா திருமாலே அவதாரமா இருக்கிறதுனால அவரை போய் பார்த்து வணங்குறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு மன்மதனே சொல்ற மாதிரி எல்லா பருவ பெண்களும் வந்து ராமரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த உங்களுக்கு கண் பெற்ற பயனை கொள்ளுங்கள், உங்களுக்கு கண் கொடுத்திருக்கிறத இந்த ராமனை பார்த்து அதனோட பயனை அடையுங்கள் அப்படின்னு மன்மதன் செலுத்த வந்துள்ளனர். மாறவேல்னா மன்மதன் அவர் சொல்ல வந்து அந்த மேலும் அடுத்த வரும் பாடல்களுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் தோற்றுவாயாகவும் இருக்கு இந்த பாடல். இதுல 40ஓட பேரிளம் பெண்ணு முடிச்சுக்கிட்டாங்க. 40க்கு அப்புறம் அவங்க வேற எதுவும் பேர் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவங்களோட லாங்குவிட்டி அவ்வளவுதான் இருந்திருக்கும் அந்த காலத்துல 1800s 1700s. இல்ல மேபி இருக்கலாம். இதுல வந்து சொல்லலையோன்னு தோணுது. கண்டிப்பா இருக்கும். லாஸ்ட் இல்ல ஏன்னா அந்த காலத்துல நிறைய வருஷம் பெண்களுக்கு 7 வகை, ஆண்களுக்கு 7 வகை, மலருக்கு 7 வகையான மலரோட பருவம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல இந்த பிராக்கெட்ல ஒரு போட்டிருக்காங்க up to 40. 32 and above போட்டா வேற விஷயம். ஆனா 32 and 40 முடிச்சிட்டாங்க. 40க்கு அப்புறம் எல்லாரும் வயசானவான்ட்டு. சார் அப்புறம் நீங்க கேட்டிருந்தீங்களா கம்பர் வந்து வருஷம் இது எழுதியிருப்பாரோன்னு. அது 12 வருஷம் ராஜி மேம் வந்து ஒரு இது அனுப்பியிருந்தாங்கல்ல அந்த கோயில்ல அதுல போட்டிருக்காங்க 12 வருஷம் அப்படின்னு. 12 வருஷம். எஸ்கே உங்க கேள்விக்கு ஜெமினி பதில் சொல்றது. Life expectancy in the 1700s was low between 30 and 40 years. 40 வயசுக்கு மேலலாம் இவங்க இருக்கிறது இந்த காலத்துல 100 வயசுக்கு மேல. ஆனா கம்பர் வந்து 70 வருஷம் வாழ்ந்தாருன்னு போட்டிருக்காங்க. மேபி ஜென்ஸ் எப்படி லேடிஸ் இப்படி அப்படியா அந்த மாதிரிலாம் கூட இருக்குமா? கம்பர் 70 வயசு. அதுல போட்டிருக்காங்க. நானும் இதுல பார்த்தேனே, ஜெமினில தான் பார்த்தேன். பர்ப்ளெக்சிட்டில பார்த்தேன். ஓல்ட் இல்லையோ சபரின் கேரக்டர் 50 70 ரொம்ப வயசு இல்லையா? ஆமா 1180ல இருந்து 1250 வரைக்கும் இருந்தாரு. ரஃப்லி 70 years of லைஃப் ஸ்பேன் போட்டிருக்காங்க. கம்பருக்கு ரொம்ப எக்ஸெப்ஷனலா இருக்கும் அந்த மாதிரி இருந்தாருன்னா. கரெக்ட், ரொம்ப எக்ஸெப்ஷனலா இருந்திருக்கு. ஏன்னா கம்பரோட நிலைமைக்கு ஏன்னா யோசிச்சு பாக்கணும். அப்ப வந்து போர்ல போய் அடிபட்டு சின்ன காயமா இருந்தாலும் சரி, இல்ல விவசாயம் பண்ணும்போது சின்ன இன்ஃபெக்ஷன் வர்றது, அந்த மாதிரி எவ்வளவோ பல காரணங்கள். இவர் புலவரா இருந்ததுனால பாட்டு எழுதி நல்ல ராஜ மரியாதையோட அப்படியே இருந்திருப்பாரு. நல்லா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். லாஜிக்கலா போயிட்டீங்க. கிட்டத்தட்ட இருந்திருக்காரு. இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. கம்பர் வந்து வால்மீகி ராமாயணத்தை ஃபாலோ பண்ணிருக்கார். அப்ப வால்மீகி ராமாயணம் வந்து யுகம் கடந்து முன்னாடி நடந்த விஷயத்த தானே வால்மீகி எழுதினதாக சான்ஸ்கிரிட்ல எல்லாம் இருக்கு இல்லையா? கூட வந்து ஒரு துவாபர யுகம் இருந்தாரு. அப்புறமா ஒரு இது கிடைச்சது. அதுக்கப்புறம் திருந்திட்டு இது மாதிரி ராமாயணம் எழுதினாருன்னு நம்ம படிச்சோம்ல. கரெக்ட். நான் சொல்றேன் இந்த ராமாயண காலமே வால்மீகியை பொறுத்த வரைக்கும் அது திரேதா யுகம். இன்னும் ஒரு யுகமே டிஃப்ரெண்ட் யுகம். யுகம்ங்கிறது எவ்வளவு கோடிக்கணக்கான வருஷம் இல்லையா? அப்ப இதோட நம்ம எப்படி அதை ரிலேட் பண்ணிக்க முடியும்? எனக்கு அது ரைட் ஃப்ரம் தி பிகினிங் டவுட் இருக்கு, இந்த காலத்தை பற்றின டவுட். அது ஆக்சுவலா அவரும் அது வந்து கேட்டுதானே எழுதி இருக்கிறாரு மேம். அந்த பீரியட்ல அவர் வாழ்ந்தாரா? இல்ல அப்ப அவர் வாழ்ந்த எடுத்துக்கணுமா? கம்பர் காலத்தை எடுத்துக்கணுமா? கம்பர் காலத்தையும் எடுத்துக்க முடியாது, அதுக்கு முன்னாடிதான் மேம். ஆனா எப்படி இவர் அதை ரிலேட் பண்ணிக்கிட்டாருன்றது கரெக்ட் தான் நீங்க கேக்குறது. இல்ல ஆக்சுவலி வால்மீகி அந்த சமயத்திலே வாழ்ந்தாங்கிற மாதிரிதான் குறிப்பு வருது.
ராமாயணமா? சரி, கான்டெம்பரரி. இல்ல நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமே அருணா. திரேதா யுகம் ராமரோட அவதாரம், துவாபர யுகம் கிருஷ்ணரோட அவதாரம், கலியுகத்துல கர்ணன் பாருங்க. ஒரு யுகம்ங்கிறது சதுர் யுகம், 4 யுகம்ங்கிறது கோடி கோடி வருஷங்கள் இல்லையோ? அதுக்கு ஒரு யுகம்ன்றது 40 லட்சம் வருஷம் ஒரு யுகம். 40 லட்சம் வருஷம். இல்ல நான் என்ன சொல்றேன், வால்மீகி வந்து ராமரோட சமயத்திலே ஏன்னா வாய் வழியா வந்ததுதான் திரும்பி. வால்மீகி வந்து கையில எழுதலையே, எழுத்து வரல அப்பெல்லாம், எல்லாமே வாயில சொன்னதுதான். இன்ஃபேக்ட் வந்து மகாபாரதம் எப்படி பிள்ளையார் எழுதின மாதிரி காமிப்பாங்களோ, ராமாயணம் வந்து அதுக்கு முந்தின காலம். சோ வந்து வாய் வழியா வந்ததுதான். வால்மீகிய வந்து தே ஆர் பிளேசிங் ராமரோட கான்டெம்பரரியா வாழ்ந்து பார்த்தவர் மாதிரிதான். சோ அப்ப வந்து கதையா சொல்லி இருந்திருக்காரு வால்மீகி. அது வாய் வழியா வந்து பிற்காலத்துல யாரோ எழுதி அது அப்புறமா வந்திருக்கு. வால்மீகி சொன்னது கதை சொல்லியிருக்காரு, ராமரோட கதையை சொல்லியிருக்காரு. டவுட் அருணா, வால்மீகி தான் கதை சொல்லியிருக்காரு, தட் வி ஆல் நோ. வாட் ஐ அம் சேயிங் இஸ், ராமர் வந்து திரேதா யுகத்துல பிறந்தவர்ங்கிறது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ஸ்ல இருக்கு இல்லையா? பட் நம்ம படிக்கும்போது கம்பராமாயணத்தோட ரிலேட் பண்ணிட்டு அவளுக்கு வயசு 60 80 அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது பிறந்ததே கம்பராமாயணம் பீரியட்ல இருக்க மாதிரி நம்ம பேசணுமா, இல்ல திரேதா யுகத்து மாதிரி நினைச்சுன்னு பேசணுமா? ரெண்டும் தான். பிகாஸ் கேளுங்க, ஒரே நிமிஷம் என்னோட புரிதலை சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப வால்மீகி கதையா சொன்னாரு. இன்ஃபேக்ட் நம்ம ஆரம்பத்திலேயே ப்ரொலாக் எழுதும்போது கம்பர் என்ன சொல்றார், வால்மீகி மட்டும் சொல்லல, 4 விதமான ராமாயணத்தை சொல்றார். எத்தனையோ விதமான முதல்ல ஒரு பேர் பார்த்தோமே, அந்த மாதிரி எல்லா பேரும் வந்து ராமாயணத்தை சொல்லியிருக்காங்க, நானும் சொல்ல வரேன்னு சொல்றார். அப்ப என்ன ஆறுது, ஆரம்பத்திலேருந்து வந்தவங்க அவங்களோடது எல்லாத்தையும் வந்து இவர் தற்காலத்துல இந்த அவரோட காலத்துல எழுதும்போது இந்த காலத்துக்கு வர மாதிரி அவர் தன்னோட இதெல்லாம் புகுத்தி எழுதியிருக்கார். ஆனா முதல் கதை வந்து வால்மீகி சொன்னது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் சொல்லியிருக்காங்க, அதையெல்லாமும் சேர்த்து நான் கொண்டு வரேன்னு தான் சொல்றாரு ஆரம்பத்துல. அது இல்ல, ராமரோட பிறப்பு எந்த பீரியட், திரேதா யுகமா இல்லன்னா நம்ம இப்போ அது திரேதா யுகம், அதுதான் நம்ம படிச்ச வரைக்கும் திரேதா யுகம். அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். ராமரோட ராமர் இருந்த பீரியட் திரேதா யுகம். ஆமா, அந்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க, வால்மீகி இருந்ததும் திரேதா யுகம், அது மேட்ச் ஆகுது இல்லையா? அதனாலதான் அவர் வர்த்ததான் ஆதி ராமாயணத்தை சொன்னது. அதுக்கு முன்னாடி கிடையாது, ராமாயண பீரியட்லயே திரேதா யுகம்னு வச்சுக்கணும். ராமர் பிறந்தது திரேதா யுகம் தான் ராஜி. ஆமா, ஆனா இங்க அதுல ஒண்ணும் டவுட் இல்ல. 1200 வருஷம் 2000 வருஷம் இல்ல. ராமர் இருந்ததும் திரேதா யுகம் தான், வால்மீகி இருந்ததும் திரேதா யுகம் தான். வால்மீகி தான் பார்த்த கதையை தான் சொல்றார் பிற்காலத்துல. அதெல்லாம் ரைட், அது we all know it right from our childhood. அத பத்தி இல்ல, இப்ப இங்க பேசணும் இல்லையா, பேரிடம் மங்கைன்றவளுக்கு 40 வயசு தான் அப்படி இப்படிங்கிறது. அந்த கம்பர் வந்து கம்பரோட காலத்துல ஐடியா அது. ஆமா, கம்பரோட காலத்துல இருந்திருக்கணும் அதுல. ஓகே, ஏன்னா அது தமிழ்ல பிரிச்சது, சமஸ்கிருதத்துல அப்படி பிரிக்கல, தமிழ்ல தான் அப்படி பிரிச்சாங்க. we will move on then. அடுத்தது யாருன்னா, அது 1400 to 1700 இயர் டிஃபரன்ஸ்னு காட்டுது பெர்ப்ளெக்சிட்டில பார்க்கும்போது. அதாவது வால்மீகி ராமாயணமுக்கும் கம்பராமாயணமுக்கும். இல்ல, வால்மீகியோட பீரியட் வந்து கான்ட்ரவர்ஷியல் தான். லைக் வந்து நிறைய இடத்துல போட்டிருக்காங்க ராமரோட கான்டெம்பரரி மாதிரிதான், நிறைய இடத்துல அப்படிதான். வால்மீகி வந்து முதன்மை உரை கிமு 7 to 4ஆம் நூற்றாண்டு, கிமு 500 போட்டிருக்காங்க. ஆமா, கிமு 500 போட்டிருக்காங்க இயர். 500 to 100 போட்டிருக்கு கிமு. ஓகே, கிமு. ஆமா, அப்புறம் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு போட்டிருக்காங்க. 2300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கம்பரோட தமிழ் பதிப்பு வந்து 12ஆம் நூற்றாண்டு, 1180 இருந்து 1250 அவரோட வாழ்ந்த காலம். நம்மளுக்கு வந்து நல்ல ரெக்கார்டே வந்து ஒரு 400 500 வரைக்கும் தான் நல்ல ரெக்கார்டே இருக்கும். அதன் முறைக்கும் எல்லாம் சோழர்களுடைய வரலாறே பார்த்தா கரிகால சோழன் வரைக்கும் தெளிவா, ஓரளவுக்கு தெளிவா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க சோழர்கள்லாம் பார்த்தா அப்படியே மித்தாலஜியோட கலந்து போயிடும். அது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது.
இன்னொரு இது நான் படிக்கிறேன். ராமா is considered the 7th avatar of Vishnu, appearing at the end of Treta Yuga, which is believed by some to be over 18 million years ago. Other interpretations, often based on astronomical calculations from the Ramayana, place his life around 5,000 to 7,000 years ago, approximately 5,100, 5,600 BCE. So there are different views. இப்போ நம்ம இந்த டாபிக் பேசுறதுனால எனக்கு இன்னொன்னு ரீசெண்டா கேள்விப்பட்டேன். இந்த ரா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரா கான்டாக்ட் புக் கூட இருக்காமா. செந்தில் சொன்னீங்க. ராக் ஆர்ட் தானே? இல்ல, ரா கான்டாக்ட். கான்டாக்டா? ஓ நோ. அது வந்து சம்திங் இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ராமர் அப்புறம் ஜீசஸ் ஆகட்டும், அவங்கலாம் வந்து 4th டைமென்ஷனா சம்திங் ஏதோ சொன்னாங்க மேம். அத நான் ஷேர் பண்றேன். அதுல என்னன்னா, இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் அதுக்கு 3ர்டோ 2ண்டோ வரும்னு நினைக்கிறேன். 3ர்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததுல வரவங்க தான் இந்த மாதிரி காட் இதுல இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களோட சென்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதான் அந்த ரா கான்டாக்ட்னு ஏதோ ஒரு புக்ல வந்துட்டு நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாதிரி இருக்குமாமா. அதாவது ஏலியன்ஸ், அப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், என்ன ஆகுறோம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Okay. Maybe it's a major subject. Okay. அவரோட பீரியட் ஆஃப் ராமாவோட அவதார் பீரியட். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி புக் வரும்போது இந்த ரா கான்டாக்ட் புக் தான் பாக்குறேன். அந்த புக்கோட ஆரிஜின் தேடி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் இந்த புக்கு வந்தது, இந்த புக்கை யார் எழுதுனாங்க, எப்ப எழுதுனாங்க, அப்புறம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் இது. இப்ப நீங்க சொன்ன புக் தான் பாக்குறேன் நானு. டானியல் கிட்ஸ்ன்ற ஒருத்தர் அவரு. ஸோ ஏன்னா இந்த மாதிரி யூஎஃப்ஓ பேஸ்டு இல்ல ஏலியன் பேஸ்டுன்னு சொல்லிட்டு நிறைய தனித்தனியா நிறைய செக்ட் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது சேரியட்ஸ் ஆஃப் காட்னு சொல்லிட்டு சேரியட்ஸ் ஆஃப் காட் நான் சொல்ல வந்தேன். சோ இப்ப இந்த புக் எடுத்து போட்டு அதான் வருது, எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன புக்? சேரியட்ஸ் ஆஃப் தி காட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், படிங்க ராமலட்சுமி. கான்செப்ட் அது. அது நல்ல கான்செப்ட், ஒரு ஃபிக்ஷன் மாதிரி படிக்கலாம். சோ அதுல என்ன சேரியட்ஸ் ஆஃப் காட்ஸ்ங்களா? சேரியட்ஸ் ஆஃப் தி காட். ஓகே ஓகே. அவர் சொல்றது வந்து ஏலியன்ஸ் மாதிரி வந்தவங்க, இந்த காட்னு நம்ம நினைக்கிறவங்க எல்லாம் வேற கிரகத்துல இருந்து இங்க இந்தியா உலகத்துல வந்தவங்கன்ற மாதிரி அவர் சொல்வார். ஆமா. அவர் வந்து நம்ம ஊர்ல இருக்க கோவில், சைனீஸ்ல இருக்க ஏன்ஷியன்ட் அவங்களுடைய ஆர்ட், அதன் பிறகு ஈஜிப்ட்ல இருக்க ஹைரோகிளிஃபிக்ஸ், இதெல்லாம் எவிடன்ஸா வச்சு அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. அந்த காலத்துல வந்து நம்ம பிள்ளையார்னு சொல்றத இந்த ரிக்வேடிகன் அவர் என்ன சொல்வாரு, நம்ம இப்போ அஸ்ட்ரானட்ல அந்த ஒரு இது போட்டுக்கிறோம்ல, ஆக்சிஜனுக்கு நீட்டமா ஒரு டியூப் மாதிரி எல்லாம் போட்டுக்கிறோம்ல மேம். இது நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் மேம். அதாவது மாயன் காலண்டர்ஸ் ரிலேட்டடா நம்ம படிக்கும்போது வந்து நம்ம அத மாதிரி பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களை வர்ஷிப் பண்றது நம்மளுக்கு ஆதி காலத்து தொண்டு பழக்கம். சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு பிரைட் லைட்ல வந்தாங்க, அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அவர் வேடிகன் என்ன சொல்லுவாரு, அந்த மாதிரி ஸ்கைல இருந்து பெரிய அந்த கிராஃப்ட்ல வந்திருப்பாங்க. சோ இங்க இருக்கிற பூமியில இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்கள வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த பிள்ளையாருக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன், அந்த நீட்டமா டியூப் போட்டு மூக்குல இருந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு இது கூட காட்டுறாங்க, கரெக்டா? ஏதோ ஒரு இடத்துல இருக்குல்ல அஸ்ட்ரானட் மாதிரி. ஆமா, ஏதோ ஒரு அந்த ஸ்டாச்சுல காட்டுற மாதிரி நானும் பாத்திருக்கேன், அது படிச்சிருக்கேன். ஒரு போட்டோ கூட வந்தது, ஏதோ சிற்பத்துல அந்த மாதிரி அஸ்ட்ரானட் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருப்பாங்க. கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு என்ன புரிஞ்சதோ அந்த இதை ஒரு கதையாக்கிட்டோமோ, லைக் யானையோட தும்பிக்க அந்த மாதிரி. அடுத்தது வாசிக்கலாமா? உலாவியர் படலம். ராமன் தேர் ஏறி வீதி உலா வருவதை குறும்பகுதி. ராமனை கண்டு மகிழ மிதிலை நகரத்து மகளிர் மொய்க்கின்றனர். பெண்களாய் பிறந்ததன் பயன் எய்த முந்துவார் போல் பல பருவ மகளிரும் ஆன்மநாயகனை கண்டு கழிக்க முந்தினர். யாவர் கண்களிலும் ராமனே இருந்தான். மகளிர் நெருக்கத்தால் உதிர்ந்த பொன்னும் மணிகளுமாய் வீதிகள் மினின.
ராமன் வடிவினை முழுதும் கண்டார் யாவரும் இலர். சீதை பெற்ற தவப்பயனை எண்ணி எண்ணி மகளிர் வியந்தார்கள். இத்தனை மகளிர் விளியம்புகளையும் ஏறெடுத்தும் நோக்காது ராமன் மண்டபம் அடைந்து விஸ்வாமித்திரன் ஏவிய ஆதனத்து அமர்ந்தான். அரஞ்சை காவற்கு அயோத்தியில் தோன்றிய ராமனின் தந்தை தயரதனும் மண்டபம் அடைந்தான். மகளிர் பல்லாண்டிசை பாடினர். அனைவரும் சனக மன்னனின் அன்பினில் திளைத்தனர். ராமனை காண வந்த மகளிரின் தன்மை மான் இனம் வருவ போன்றும் மயில் இனம் டெக்ஸ்ட் வேற இடத்துல இருக்கா எஸ்கே டெக்ஸ்ட்? ஓகே. மான் இனம் வருவ போன்றும் மயில் இனம் திரிவ போன்றும் மீன் இனம் மிளிர வானில் மின் இனம் மிடைவ போன்றும் தேன் இனம் சிலம்பி ஆர்ப்ப சிலம்பு இனம் புலம்ப எங்கும் பூன் அணை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து மொய்த்தார். பூநனை கூந்தல் மாதர் தேன் நிறைந்த மலர்களை சூடலால் பூவிலிருந்து வரும் தேனால் நனைகின்ற கூந்தலையுடைய மிதிலை நகர் மகளிர் மானினம் வருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும் மான்களின் இனங்கள் கூட்டமாக வருவன போலவும் மயிலின் கூட்டங்கள் திரிவன போலவும் மீன் இனம் மெளிர்வ போன்றும் மீன் இனம் மிடைவ போன்றும் விண்மீன்களின் கூட்டம் வானில் மிளிர்வது போலவும் மின்னர் கூட்டங்கள் நெருங்குவன போலவும் தேனினம் சிலம்பி ஆர்ப்ப சிலம்பினம் புலம்ப கூந்தலில் உள்ள தேனுக்கு வண்டுகள் கூட்டங்கள் கூடிய ஒளி எழுப்ப காலில் அணிந்துள்ள சிலம்பும் அதன் இனங்களாகிய பிற காலணிகளும் ஒளி தரவும் எங்கும் பொம் என புகுந்து மொய்த்தார். காணுமிடமெல்லாம் தெருவில் விரைவோடு வந்து நிரம்பினார்கள். முதல் 2 அடிகளில் கண் விருந்தும் பின் 2 அடிகளில் செவி விருந்தும் அளித்தவாறு மகளிர் திரண்டனர் என்க. மிளிரும் எச்சத்திரிப்பு சிலம்பினமும் வண்டினமும் ஒலிக்க ஒலிக்க மானினம் போலவும் மயிலினம் போலவும் மகளிர் விழிக்கும் செவிக்கும் விருந்தாய் திரிந்தனர் என்பதாம். உலாவியர் படலம் என்பதற்கேற்ப முதற்பாட்டிலே மானாக மயிலாக மீனாக மின்னாக உலாவ விட்டுள்ள திறம் காண்க. கோசல விருந்தினரின் கோலம் காண மகளிர் கூட்டம் கூட்டமாக தெருவில் வருவதும் திரிவதுமாக இருந்தனர் என்பார். மானினம் வருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும் என்றார். மகளிரின் அடியும் உடையும் நோக்க மானின் துள்ளலும் மயிலின் தோகையும் நினைவில் வர மானையும் மயிலையும் ஓமைத்த கவிஞர் மேல் நிமிர்ந்து பார்த்தவுடன் அம்மகளிர் அணிந்துள்ள அணிகளின் ஒளி வெள்ளம் விண்மீனையும் மின்னலையும் நினைவு கொண்டு வந்ததனால் மீனினம் மிளிர வானில் மின்னினம் மிடைவ போன்றும் என்றார். அவர்களின் பின்னழகு கண்ட கவிஞரின் பார்வைக்கு கூந்தலில் மொய்க்கும் வண்டுகளும் மலர்களும் காட்சிப்பட்டதனால் தேன் இனம் சிலம்பி ஆர்ப்ப பூனனை கூந்தல் மாதர் என்றார். காட்சி தேனை உண்டு திளைக்க நீண்டிய மகளிரின் அடர்த்தியை குறிக்க பொம்மன புகுந்து மொய்த்தார் என்றார். ரொம்ப விசுவலா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த மீனினம் மின்னினம் அப்படின்னு சொல்றது. மீனுக்கு வந்து விண்மீனையும் மின்னினம்ன்றது மின்னல்னு சொல்றாங்க. ஆனா அதை எப்படி மின்னல் கூட்டங்கள்னு சொல்றாங்க? ஆமா, நட்சத்திர கூட்டம் இல்லையா மேம்? இல்ல, அது விண்மீன் கூட்டத்துக்கு சொல்றது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து மின்னல் சொல்லுவோம்ல, மின்னல் மின்னல் வரும் இல்லையா? மின்னல் வருமே, பெரிய கொடி தொடர்ந்து வரும்போது என்ன பண்ணும்? கொடி கொடியா வருமே. ஓகே, அது கூட்டம்னு சொல்லுவாங்களா? அப்படி மீன் கூட்டமா வர்றது வந்து மின்னல் மாதிரி இருக்கு அப்படின்றாரு. கரெக்ட்டுங்களா? இல்ல, விண்மீன்களின் கூட்டம் வானில் மிளறுவது போலவும் மின்னர் கூட்டங்கள் நெருங்குவன போலவும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கேட்டாங்க. நீங்க மீன் வந்து ஒரு சில மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா இருக்கும், கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். அது அப்படிதான் சொல்றாங்களா? இல்ல, மின்னல் அப்படி கூட்டமா வருமான்னு கேக்குறாங்க. கூட்டம்னு சொல்ல மாட்டோம், ஆனா அடுத்த மின்னல் வரும் இல்லையா? அதை பார்த்துக்கோமே நம்ம. நிறைய மழை இடி வரும்போது மின்னல் டக்கு டக்கு நிறைய தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஓகே, இது இத்தனையுமே வந்து இந்த மங்கைகளுக்கு ஒப்பிடுறாங்க அந்த மாதிரி. ஓகே மேம். பொம்மைன்னு புகுந்த
அவங்களோட இது நல்லா டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. நேரா பார்த்த உடனே அவங்களோடது எப்படிலாம் பார்த்தாருன்றத கூட சொல்லியிருக்காங்க. அதான் மொய்த்தார். அதாவது கீழே பார்த்துட்டு மேல பார்க்கும்போது விண்மீனோட ஒப்பிடுறாரு. அத நேரா பார்த்துட்டு அப்புறம் மேல நிமிர்ந்து பார்க்கும்போது விண்மீனோட ஒப்பிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. கண் விருந்தும் பின் 2 அடிகள் செவி விருந்தும். அதான் அந்த இடி மின்னலோட விருந்தா? ஓஹோ, வண்டுகளோட ஒலி. ஓகே ஓகே. கால்ல அணிகிற சிலம்பு, வண்டு ஒலி அதெல்லாம் செவி விருந்து. இந்த மின்னல், மீன் கூட்டம், நட்சத்திர கூட்டம் எல்லாம் கண்ணுக்கானது. ஒளி. அது வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த ஜுவல்ஸோட சொல்றாங்க. அணிகளின் ஒளி வெள்ளம். இல்ல எனக்கு என்ன ஒரு தமாஷான்னா, இவங்க எல்லாம் வந்து சத்தம் படாம இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள பாருன்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல. சோ முதல் 2 அடிகள் அந்த அவங்களோட வரது வந்து விண்மீன்லாம் வர மாதிரி அது மாதிரிலாம் கண்ணுக்கு விருந்தாகவும், பின் 2 அடிகள் செவி விருந்தும் அளித்தவாறு அவங்க எல்லாம் சலன்னு பேசிட்டே வருவாங்க இல்லையா? சோ செவி விருந்தும் அளித்தவாறு மகள் திரண்டனர் என்று அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா அவங்க பேசிட்டு வர்ற சவுண்ட்ல இவருக்கு மட்டும் எப்படி அவங்களோட அணிகலனோட ஒலிக்கு கால் சிலம்ப சொல்றாரு நினைக்கிறேன். கால் அணிகள் ஒலி தரது இல்லையா? இல்ல அதுதான் மேம், அது புரியுது. இல்ல ஜெனரலா ஒரு க்ரௌட் இருந்துச்சுன்னா அவங்க பேசுற சவுண்டு, அங்க இங்க போற சவுண்டு அதுதான் கேக்கும். அதை தாண்டி அவங்க போட்டிருக்கிற கால்ல போடுற சிலம்பு அந்த மாதிரி அவரு பண்றாரு. கலந்து வந்திருக்கும். அதுவும் கேட்கும் இல்ல? அது வண்டு வேற சொல்றார். வண்டு கூட்டத்தோட சத்தம் வேற சொல்றார். கூந்தலில் உள்ள இந்த வண்டு அப்படியும் அந்த வண்டு போடுற ரீங்காரம், கால்ல இருக்கிற சிலம்பு, அவர் பேசுற சத்தம் எல்லாத்தையும். ஓகே ஓகே. அடுத்தது அடுத்தது போலாம். விரிந்து வீல் கூந்தல் பாரார், மேகலை அற்ற நோக்கார், சரிந்த பூந்தூகில்கள் தாங்கார், இடை தடுமாறத் தாளார், நெருங்கினர் நெருங்கி புக்கு நீங்குமின் என்று அருங்கலம் அணைய மாதர், தேன்நுகர் அலியின் மொய்த்தார். அருங்கலம் அணைய மாதர். அருங்கலம் அணைய மாதர் அந்த மிதிலை நகருக்கு அரிய அணிகலம் போன்று அழகு ஊட்டும் மகளிர், விரிந்து வீல் கூந்தல் பாரார், கூட்டத்தால் நெருக்குண்டு விரிந்து வீழ்கின்ற தம் கூந்தலை பொருட்படுத்தார், மேகலை அற்ற நோக்கார், இடையில் அணிந்துள்ள மேகலைகள் அற்று வீழ்ந்தினவற்றை பொருட்படுத்தார், சரிந்த பூந்துகில்கள் தாங்கார், பூ போன்ற மெல்லிய ஆடைகளின் இடையிலிருந்து சரிவதை பிடித்து ஏந்தவும் கருதார், இடை தடுமாற தாளார் நெருங்கினர், தங்கள் நுண்ணிய இடைகள் ஆற்றாது நிலை தளர்வது கண்டு சிறிதும் தாழாமல் ராமபிரானை நெருங்கினார் ஆகிய மகளிர். நெருங்கி புக்கு நீங்குமின் என்று நெருங்கியவாறே நுழைந்து வழிவிடுங்கள் என்று கூறிய வண்ணமே தேன்நுகர் அலியின் மொய்த்தார். தேன் பருக துடிக்கும் வண்டுகளைப் போல ராமபிரானை மொய்த்தனர். செவிக்கு தேனாகிய ராமபிரான் செவிக்கு தேனாகிய கம்பராமாயணமா எனக்கு தெரியல, நம்பர் போடல. ராமபிரான் கண்ணுக்கும் தேனானான், காண வந்த மகளிர் உண்ண வந்த வண்டானார் என்க. ராமன் அழகெனும் தேனை பருக வந்த மகளிர் ஒருவருக்கு ஒருவர் இடித்து கொண்டு நெருங்கியவாறு முந்துதலால் கூந்தல்கள் சரிந்தன, மேகலைகள் அற்றன, மெல்லிடைகள் நெளிந்தன என்றார். உள்ளம் ஒன்றில் தோய்ந்துவிட்டால் உடலும் உடல் சார்ந்த பொருட்களும் ஒரு பொருட்டாக கவனம் பெறுவதில்லை என்னும் உளவியல் தத்துவத்தை ராமன் கோலம் காண வந்த மகளிரின் அலங்கோலம் கொண்டு விலைக்குள்ள திறம் காண்க. அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப வேகமா எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போறாங்க. அதுல அவங்கள பத்தியே அவங்க யோசிக்க மறந்துட்டாங்க. என்னன்னா கூந்தல் அவிழ்ந்ததையும் மேகலை சேர்ந்ததை கூட கவனம் இல்லை. ஆனா ராமன் அப்படி நோக்கி போறாங்க. ராமன் கோலம் பார்க்க வந்து அவங்க அலங்கோலம் ஆயிட்டாங்க. அவரே சொல்றாரு. அது நம்ம விரிவுரையாளர் சொல்லிருக்காரு. ஆமா, அவர் பேரு என்ன ஞாபகம் இருக்கா? இவரு இந்த விரிவுரை எழுதினவர் சுவாமிநாதன் தானங்க இது? இல்ல இது வேற. இது வந்து நம்ம ஆரம்பத்துல படிச்சோம், இப்ப ஞாபகம் இல்ல. டு கோ பேக் டு தட்
1065 தானே? ஒரு நிமிஷம் டக்கு மாடி போயிருக்கேன். பேஜ் 1 போங்க. வரல, இது ஆரம்பத்துல வரலையே. டேபிள் ஆஃப் கண்டென்ட் தான் வருது. இது பிகினிங்ல வரும். அண்ணாக்கா இல்ல, பிகினிங் வரல. இல்ல நான் தேடி பாக்குறேன். அப்புறம் பாருங்க. 1065 படிக்கணுமா ராமலட்சுமி? படிமா. பள்ளத்து பாயும் நல்நீர் அணையவர், பானல் பூத்த வெள்ளத்து பெரிய கண்ணார், மென் சிலம்பு அலம்ப மென்பூத்தல்ல தம் இடைகள் நோவ, தமை வலித்து அவன்பால் செல்லும் உள்ளத்தை பிடித்தும் நாம் என்று ஓடுகின்றாரும் ஒத்தார். பள்ளத்து பாயும் நன்னீர் அணையர், பள்ளம் நோக்கி பாயும் தன்மையுடைய நல்ல நீரின் தன்மையுடையவர்களாய், வெள்ளத்து பானல் பூத்த பெரிய கண்ணார், நீர் ஓடையில் பூத்த கருங்குவளை மலர்களிலும் பெரிய கண்களை உடையவர்களாகிய மகளிர், மென் சிலம்பு அலம்ப மென் பூத்துள்ள தம் இடைகள் நோவ, மெல்லிய சிலம்புகள் ஒலிக்கவும் மெல்லிய மலர்கள் சரியவும் தம் மெல்லிய இடைகள் வருந்தவும், தம்மை வலித்து அவன்பால் செல்லும் தம்மை பின்னே வர இழுத்து கொண்டு அவனிடத்து முன் செல்கின்ற உள்ளத்தை நாம் பிடித்தும் என்று, தமது மனத்தை நாம் ஓடிப்போய் பிடிக்க வேண்டும் என்று ஓடுகின்றாரும் ஒத்தார். ஓடுகின்றவர்களையும் போன்று மனோவேகத்தில் விரைந்தனர். பெரும் பள்ளமாகிய கடலில் போய் சேர்ந்த பின் இயக்கத்தை நிறுத்தி தனித்தன்மை நீங்கிவிடும் நதிகளைப் போல உயிர்கள் யாவும் இறைவனிடத்தில் சென்று அடங்கும் தன்மையன என்னும் தத்துவ கருத்தினை அடியிற் காண்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த இது சொல்றது ரொம்ப அழகா இருக்கு மேம். அதாவது மனம் போறத நோக்கி ஓடுகின்றாரும் ஒத்தார் அப்படின்றது, ஓடி போய் பிடிக்க வேண்டும் என்று. அப்ப எவ்வளவு சீக்கிரம் நம்ம யோசிக்கிறோமோ அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. வெள்ளம் பள்ளம் பாயும் இயல்பினது ஆதலின் பள்ளத்து பாயும் நல்நீர் என்றார். இன்பத்தை பள்ளமடை என்னும் வழக்கு உண்மையின் பள்ளத்து பாயும் நன்னீர் அணையவர் என்றார். மகளிர் வெள்ளத்தின் வேகத்தில் விரைந்தார் எனினுமாம். வெள்ளத்து பானல் போல் பூத்த பெரிய கண்ணார் என பொருள் இயல்புக்கேற்ப மாற்றி கூட்டப்பட்டது. பானல் கருங்குவளை பூ. வெள்ளம் எந்தனை கடல் எனக் கொண்டு உயர்வு நவிற்சியாக கடலினும் பெரிய கண்ணார் என்றார் எனினுமாம். கடலினும் பெரிய கண்கள். கம்பராமாயணம் 3136 என்பார். மேலும் ராமனுடன் சென்றுவிட்ட உள்ளத்தை பிடிக்க ஓடுவார் போல் நகளிர் ஓடினர் என்பதால் மனோவேகத்தில் ஓடினர் என்றாயிற்று. உடலை இழுத்து கொண்டு மனம் ஓடிற்று என்று உரைத்தவாறு மென்பூ போன்ற அவர்கள் பாதங்கள் அசைவதற்குரியன, ஓடுதற்குரியன அல்ல. ஓடுவதனால் தள்ளாடின என்பார். மென்பூ தள்ள என்றார். அவர்கள் ஓடுறத பத்தியும் சொல்ற. வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார். ஓ, வைமு கோபால கிடைச்சிருத்தா? ஓகே. அவர்தான் கம்பராமாயணம், வில்லி பாரதம், 10 பாட்டு, சிலப்பதிகாரம், பரிமேலழகர் குறைக்கு அவருக்கு உரை எழுதியிருக்காரு. நாலடியார், சடகோபரந்தாதி, திருப்பாவை எல்லாத்துக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தம், முதுமொழி காஞ்சி, மதுரை கலம்பகம். இவர் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாரு? அவர் அதே வேலையா பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா, இது கம்பரே 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இவர் அதை படிச்சு பார்த்து இவர் அதுக்கு உரையை எழுதி அது வாழ்க்கை பூரா அதை பண்ணிருக்காரு. எஸ்கே இன்னொரு லிங்க்ல கம்பர் ராமாயணம் போட்டு வைமு சடகோப ராமானுஜாச்சாரி, சே கிருஷ்ணமாச்சாரி, வைமு கோபால கிருஷ்ணாச்சாரி. இது வேற யாருக்குமோ டீம் எஃபோர்ட். வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியர் தான் அத்தனை பேர் மாறி மாறி சொல்றாங்க ஒரு இதுல. 1924. இப்ப நம்ம படிக்கிறோம்ல இதுல அந்த ஆர்கைவ்ல வந்து நம்ம வெரி ஃபர்ஸ்ட் அப்படிதானே நம்ம ரீட் பண்ணோம், அப்புறம் தானே டவுன்லோட் பண்ணோம். சோ அதுலயே கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது. இப்பதிப்பு கிடைக்கல எனக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கா?
கிடைச்சிருக்கு மேம். ஆரம்பத்துல இருந்தது. அந்த லிங்க் வேணா அனுப்புங்க. நான் இப்ப அனுப்புறேன். அதுல அந்த சார் சொன்னாங்கல்ல, அந்த நேம் தான் போட்டிருக்கு. வைமு கோபால. இப்ப நான் படிக்கிற புக் வந்து கம்பராமாயணம் வியாக்கியானம். வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியம் சுவாமி. அந்த லிங்க் அனுப்புங்களேன். என்கிட்ட அது வரல அது. நான் அதை இப்ப அனுப்புறேன். இப்ப வைமு கோதை நாயக்கின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கதான் முதல் நாவல் எழுதினது. அவங்களுக்கும் இவருக்கும் தொடர் அக்கா தங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்காதுல்ல? தெரியல. அவங்கதான் முதல் நாவல் எழுதினவங்க. ஆமா. இவங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால்தான் ஒரு 50% உரையினுடைய துணை இல்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அப்படி சொல்லுவாங்க. அவர் தமிழுக்கு ஆற்றின தொண்டெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது அந்த காலத்துல. அதெல்லாம் அவங்க பண்ணதால நம்மளாம் இப்ப கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோம். இல்ல அவங்களாலதான் ஓரளவுக்கு அப்ரிஷியேட்டே பண்ண முடியுது. இல்லாட்டி கரெக்ட். இப்ப நமக்கு தெரியவே தெரியாது என்ன மீனிங், சுத்தமா புரியாது. புரியாது. கரெக்ட். வைத்தமாநிதி முடும்பை கோபால கிருஷ்ணமாச்சாரியா ஊராது முடும்பை. வைத்தமாநதின்ற ஒரு பெருமாளோட பேர் ஒரு திவ்ய தேசத்துல. ஒரு கோவில், திருமால் கோவில்ல ஒரு கோவில்ல பெருமாளுக்கு வைத்தமாநிதி பேரு. எந்த கோவில்னு எனக்கு தெரியல. திருவல்லிக்கேணியில பிறந்திருக்காரு. ஆமா, திருவல்லிக்கேணி தான் எழுதினது. திருவல்லிக்கேணி தான் போட்டிருக்கு. இல்ல, அவர் பிறந்ததே திருவல்லிக்கேணி தான். கரெக்டா எனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு. கரெக்டா எனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அது எப்படி மார்ச் 8? இல்ல வருஷத்துல அக்டோபர் மாசம் வருஷத்துல. இயர் என்ன? 81. 81. ஓகே. உங்க இயர் ஆஃப் பர்த்தா? மேடம். யாருக்கு 51? 51 யாருக்கு இல்ல. புரியல. 81. சரி, இப்பதான் நான் உங்களோட இதை பார்த்தேன். SK 1981 இருக்கு. நான் கேட்டிருக்கவே வேணாம்னு நினைக்கிறேன். நான் அது டே 1லயே நான் கேட்டேன். அது ஆழ்வார் திருநகரி அருகே அமைந்துள்ள திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள். அந்த ஊர் பெருமாள் பேரு. இவர் சீராபுராணத்துக்கும் எழுதியிருக்காரு. சீராபுராணத்துக்கும் எழுதியிருக்காருன்னா இவரு புராணம் படிச்சிருப்பாரு. அப்பனா சமஸ்கிருதம் குரான் எல்லாம் படிச்சிருக்காரு. இது இல்லையா முகமது பத்தி தானே? அதானே? ஆமாமா, முகமது படிக்கிறதுனா அவரு மூலத்தை படிச்சிருப்பாரு. கண்டிப்பா படிச்சு எழுதியிருப்பாரு. ஆமா, படிச்சுதான் உரை எழுதியிருப்ப. எவ்வளவு படிச்சிருக்கணும்ல அப்பா, நிஜமாவே. மேபி அப்ப அந்த நம்ம இருக்கிற மாதிரி ஸ்கூலு அந்த மாதிரி ரொட்டீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இலக்கியம் படிக்கிறது மட்டும்தான் பண்ணிருப்பாங்க. இல்ல நம்ம இப்ப படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டு, லைட் வெயிட். இரண்டாவது நம்ம ரொம்ப பிராடா படிக்கிறோம். நம்ம இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன பண்றோம்? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இவங்க ஆரம்பத்துல போய் தமிழ் ஆன்மீகம் வகையில தமிழ் படிக்க ஆரம்பிச்சா இவங்க காலையில வாரத்துல 7 நாளும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாமா, கரெக்ட். சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கா? எழுதியிருக்காரு 1924. அவங்க இலக்கியத்தை பக்தியாவும் பார்த்தாங்க, பக்திய இலக்கியமாவும் பார்த்தாங்க. அப்படி இரண்டரை கருத்து. அந்த இதுல தன்னுடைய சுயசரிதையில சாமந்தர் அவர் எழுதியிருப்பாரு. அவர் ஒரு புக்குக்கு எப்படி அலைஞ்சாருன்னு. அதெல்லாம் ஆமா, இந்த இதை நம்ம ரீட் பண்ணும்போது அவர் ஒர்க்கும் பண்ணிருக்கிறாருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது அந்த உரையாசிரியர் ஒர்க் பண்ணிட்டு இதையும் சலிப்பின்றி செய்து முடித்தார் அப்படின்னு மாதிரி இதை போட்டிருக்காங்க. அதாவது ஏறத்தாழ 40 ராமாயண நூல்களும் மேலும் பார்த்து பாலகாண்டத்தில் அவற்றில் இருக்கும் ஓர்மை, முரண், விடுபாடுகள் இதெல்லாம் பார்த்து எழுதியிருக்கிறாருன்னு போட்டிருக்காங்க. ஆனா உண்மையாவே ராமாயணம் நிறைய இது இருக்குல்ல மேம், ஸ்டோரி. ஒவ்வொரு இதுலயுமே அப்படி டீட்டெயில்னு போக போக நிறைய ஸ்டோரிஸ் வருது. அவ ரிசர்ச் பண்ணி தான் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, லாட் ஆஃப் வொர்க். அமேசிங்.
அநேகமா இவருக்கு இவரு என்ன வேலை செஞ்சாரு ராமலட்சுமி? இவர் என்ன தொழில் ஆனா பண்ணிட்டு இல்ல இருந்தாரு? என்ன வேலைன்னு போடல. ஆனா அலுவல்களுக்கு நடுவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாத்தியாரா இருந்திருப்பாரு நினைக்கிறேன். வாத்தியார் எல்லாம் கணக்கு எழுதியிருப்பார். ஆமா. கம்பெனி மோஸ்ட்லி அப்போல்லாம் அதுதானே ரொம்ப இதா அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிறது ஒரு ஆமா. இது இது ஆக்சுவலி கோவிலூர் ஆண்டவர் லைப்ரரின்னு ஒண்ணு போட்டிருக்கு. அந்த கலெக்ஷன்ல இருக்குன்னு போட்டிருக்கு. அது பாத்தீங்களா? கோவிலூர் ஆண்டவர் லைப்ரரி, அங்கதான் அந்த கலெக்ஷன் இருக்கான். அதுல இருந்து இட்ஸ் அப்லோடட் டு இன்டர்நெட் ஆர்கைவ்ஸ். எங்க மேடம் இருக்கு அந்த லைப்ரரி? இது இந்த லிங்க் ஓபன் பண்ணாலே கோவிலூர் ஆண்டவர் பேட்ரன் லைப்ரரின்னு வருது. எங்க இருக்கு? இந்த கம்பராமாயணம் லிங்க் ஓபன் பண்ணுங்க. ஆரம்பத்துல ஆக்சுவலா இப்போ இதுல இது ஃபர்ஸ்ட் அந்த உரையாசிரியர் இருக்குல்ல, அது போக பதிப்பாசிரியர்னு ஒண்ணு போட்டிருக்காங்களே, ஞான சம்பந்தன். அப்ப அவங்க யாரு? எங்க இருக்கு ஞான சம்பந்தம் இப்ப தெரியல. நான் உங்களுக்கு அனுப்புன லிங்க்லயே சோர்ஸ் சோர்ஸ் கோவிலூர் மடம். சம்பந்தன். கோவிலூர் மடம்னு ஒண்ணு இருக்கு மேடம். இல்ல, கோவிலூர் ஆண்டவர் லைப்ரரி கோவிலூர்லயே இருக்குன்னு போட்டிருக்கா. சிவகங்கை மாவட்டம். இப்ப அனுப்பியிருக்கேன் பாருங்க, அந்த லிங்க்ல பாருங்க. நீ என்ன அனுப்பிச்சிருக்க லிங்க்? ஓ, கீழே வந்துட்டா. ஓகே ஓகே. கம்பராமாயணம். ஆக்சுவலா பதிப்பாசிரியர்னா யாரு? அவங்க பப்ளிஷர். ஓகே, பப்ளிஷர். ஓகே ஓகே. இது ஆரம்பத்தில இருந்து வருது. இது யார் எழுதினதுல இருந்து ஆரம்பிச்சு ஓகே முதல் முன்முகம் எல்லாம் வருது. இவர் பாலகாண்டம் மட்டும்தான் எழுதியிருக்காரா? இல்ல இல்ல இல்ல, இங்க இப்படி போட்டிருக்காளே, ஸ்ரீ கம்பராமாயணம், பாலகாண்டம், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி. தவிர இன்னும் பாக்கி வரணும். ஒன்னொன்னு ஒரு வால்யூம் இல்லையா? சரி, அடுத்த காண்டம் எழுதியிருக்காரா? மோர் வால்யூம். இப்ப அடுத்தது அயோத்தியா காண்டம்னு போட்டாக்க அதுக்கும் வந்துரும். அது அவரோடதே வரும். வேற யாரான இருப்பாரு? இவர் தான் இருப்பாரா? இவர்தான் இருக்கணும். அதையும் போட்டு பார்த்தா தெரியுது. அயோத்தியா காண்டம். கோவிலூர் ஆண்டவர்ங்கிறது ஒரு பெரிய ட்ரஸ்ட் போல இருக்கு. ஏன்னா கோவிலூர் ஆண்டவர் காலேஜ், கோவிலூர் ஆண்டவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. எங்க சொன்னீங்க? சிவகங்கையா? சிவகங்கைன்னு போட்டிருக்கா. கோவிலூர் ஆண்டவர் நூலகம் சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் உள்ள ஒரு முக்கிய ஆன்மீக மற்றும் தமிழ் இலக்கிய நூலகமாகும். இது கோவிலூர் மடத்தின் மூலம் நிர்வகிக்கப்பட்டு அரிய சைவ சித்தாந்தம், வேதாந்தம் மற்றும் தலப்புராண நூல்களை பாதுகாத்து இணைய வழியில் இலவசமாக படிக்கவும் பதிவிறக்கம் செய்யவும் வழங்குகிறது. இது பழமையான தமிழ் நூல்களின் டிஜிட்டல் களஞ்சியமாகும் அப்படின்னு போட்டிருக்கு. திருத்தொண்டர் புராணம், விட்டிலாபுரத்த தலபுராணம், திருக்கோள புராணம் போன்ற தலங்கள் பற்றி இருக்கு. மடமும் புது மடம் தான் இது. 18 இந்த புக் ஃபர்ஸ்ட் 1926ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 24-26. நம்ம இந்த மாதிரி நிறைய மடத்தெல்லாம் போய் தமிழ்நாட்டுல சின்ன சின்ன மடங்கள்லாம் இருக்கு. அங்க நிறைய புத்தகங்கள் நிறைய இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஒண்ணும் இல்ல, இங்க மிஷிகன்ல ஒரு லைப்ரரி இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன் லைப்ரரி. அங்க ஏஷியன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்ல நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஏஷியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. நான் அங்க போய் லைப்ரரி போய் பார்த்தா தமிழ்நாட்டுல சென்னையில பிரிண்ட் ஆன புக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அந்த புக்ஸுக்குலாம் ISBN நம்பரே கிடையாது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஆசிரியர் நேரா போய் ராயபுரத்துல இருக்க ஒரு சின்ன பப்ளிஷர் கிட்ட போய் அவங்க பப்ளிஷர் கிட்ட எனக்கு இந்த புக் ஒரு 10,000 காப்பி அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சு வைக்கிற புக்ஸ் இந்த லைப்ரரியில நான் பார்த்தேன். அந்த புக்ஸுக்கு ISBN நம்பர் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பப்ளிஷருக்கு வெப்சைட்டு எதுவும் கிடையாது. ஆன்லைன்ல தேடி பார்த்தா கிடைக்கல. சும்மா அந்த புக்கு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போட்டோ எடுத்துட்டு வந்தேன், ஒரு நிறைய புக்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இப்ப யோசிச்சு பார்க்கணும், நம்ம தமிழ்ல இப்போ 19வது 20வது நூற்றாண்டுல கல்கியோட புக்ஸ் இருக்கு. 19வது நூற்றாண்டுல கொஞ்சம் பாரதியார் புக்ஸ் பாடல்லாம் இருக்கு. அது மாதிரி ஒரு நூற்றாண்டா போனா நம்மளுக்கு அந்த மாதிரி புக்ஸே கிடைக்காது. அதுக்கு முன்னாடி போனா டைரக்டா கம்பர் காலத்துக்கு போயிடுது. இடையில
17ஆவது நூற்றாண்டுல வந்த காவியங்கள் என்ன, அந்த மாதிரிலாம் போனா கிடைக்க இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி கிடைக்க மாட்டேங்குது. எடுத்து போலாமா? 1066 கண்ணினால் காதல் என்னும் பொருளையே காண்கின்றோம். இப்பெண்ணின் நீர்மையினால் எய்தும் பயனின்று பெரிதும் என்பார். மண்ணின் நீர் உழந்து வானம் மலையற வரந்த காலத்து உண்ணும் நீர் கண்டு வீழும் உலைக்குளம் பலவும் ஒத்தார். கண்ணினால் காதல் என்னும் பொருளையே காண்கின்றோம். நம்முடைய கண்களினாலேயே காட்டலாக பொருளாகிய காதல் என்னும் பொருளின் வடிவத்தையே இங்கு காண்கின்றோம். இப்பெண்ணின் நீர்மையினால் எய்தும் பயனின்று பெரிதும் என்பார். ஆதலால் இந்த பெண் தன்மை கொண்டதனால் வாழ்நாளில் அடையத்தக்க பயனை இவனை இப்போது கண்டதனால் இன்றே பெற்றுவிடுவோம் என்று நினைப்பாராய். மண்ணின் நீர் உழந்து வானம் மலையற வறந்த காலத்து பூமி முழுவதும் நீர் வற்றி விண்ணில் மேகங்கள் மழை பொழியாது வறண்டு போன காலத்தில் உண்ணும் நீர் கண்டு வீழும் உலைக்குளம் பலவும் ஒத்தார். பருகத்தக்க நன்னீரை ஓரிடத்திலே கண்டு அதனை குடித்தற்கு தாவும் மான் கூட்டங்களைப் போன்று மகளிர் ராமனை காண மொய்த்தார்கள். பண்பு பொருள்கள் எல்லாம் கண்ணால் காண இயலாதவை. நாட்டிய மரபின் நெஞ்சு கொளின் அல்லது காட்டலாக பொருள் என்ப. தொல் பொருளியல் 51 என்பவதாலின் கண்ணால் காணவியலாத காதல் என்னும் பண்பு பொருள் மானுட வடிவம் பெற்று வந்துள்ளது. பாருங்கள், பெண்ணாய் பிறந்த பயனை இன்று பெற்று விடுவோம் என்று ராமனை காண மிதிலை மகளிர் ஓடினர் என்க. உலகில் தெய்வீக காட்சி காண்டற்கு அரியதாதலின் மழை வறண்ட காலத்து உண்ணும் நீர் கண்டுவிட்ட மான் இனத்துக்கு மகளிரை ஓமையாக்கினார். தண்ணியே இல்லாத போது ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா எப்படி மான் கூட்டம் எல்லாம் போகுமோ அது மாதிரி மகளிர் போனாங்க அப்படி சொல்லுவாங்க. ராமன் அப்படி காதலே வடிவாக வந்திருக்காரு. காதல்னா அன்பு வச்சுக்கலாம். கண்ணால் காண முடியாத காதல் என்ற பண்பு பொருள் மானிட வடிவம் பெற்று வந்துள்ளது. காண முடியாத, ஆனா இது ஒரு மானிட வடிவம் பெற்று வந்தது. வாருங்கள், பெண்ணாய் பிறந்த பயனை இன்று பெற்று விடுவோம் என்று ராமனை காண மிதிலை ஓடினார். அப்டிராக்ட்ங்கிற சொல்றாரு. கண்ணால் காண முடியாதது. காதல்ங்கிறது கண்ணால பார்க்க முடியாது, ஒன்லி உணர முடியும். ஆனா அப்படிப்பட்ட உணர முடியாத ஒரு பொருளா ராமன் வந்திருக்க. கண்ணினால் காதல் என்னும் பொருளையே காண்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்க முடியாததை பாக்குறோன்ற மாதிரி. அரிய காட்சி. அடுத்தது போலாமா? புரியுது. அர்த்தம் உண்டனைய மேனி அகலிகைக்கு அளித்த தாளும் விரை குழலிக்காக வில் இர நிமிர்ந்து வீங்கும் வரை தடந்தோளும் காண மருகினில் வீழும் மாதர் இறைத்து வந்து அமிழ்தின் மொய்க்கும் ஈனம் என்னல் ஆனார். அர்த்தம் உண்டு அணைய மேனி அகலிகைக்கு அளித்த தாளும். செம்மையெனும் நிறத்தையே உணவாக உட்கொண்டார் போன்ற சிவந்த வடிவினையுடைய அகலிகைக்கு அருளிய ராமபிரானின் திருவடிகளையும் விரை குழலிக்காக வில் இர நிமிர்ந்து வீங்கும் வரைத்தடம் தோளும் மனத்தோடு சேர்ந்த கருங்கூந்தலையுடைய சீதையை பெறுவதற்காக வில்லை ஒடித்து உயர்ந்த பருத்த மலை போன்ற தோள்களையும் காண மருகினில் வீழும் மாதர் கண்டு கழிப்பதற்கு அரச வீதியில் வந்து கூடுகின்ற மகளிர் இறைத்து வந்து அமிழ்தின் மொய்க்கும் இனம் என்னல் ஆனார். ஒளி எழுப்பியவாறு வந்து அமிழ்தத்தில் மொய்க்கின்ற வண்டுகளின் கூட்டம் என்று ஓமைக்கும்படியானார்கள். கோசக முனிவன் மட்டும் கண்டு மகிழ்ந்த ராமபிரானின் கை வண்ணத்தையும் கால் வண்ணத்தையும் எல்லோரும் காணும் வாய்ப்பை மிதிலை நல்கியுள்ளதால் வாய்ப்பை நழுவ விடாது மிதிலை நகரத்து பெண்கள் அமிழ்தத்தை உண்ண மொய்க்கின்ற வண்டினம் போல ராமபிரானின் அழகு என்னும் அமிழ்தத்தை உண்டு திளைக்க மொய்த்தனர் என்க. அமிழ்தம் சாவாமைக்கு காரணமாவது மட்டுமின்றி பெருஞ்சுவையும் நல்க வல்லது. இறைவன் அடிசார்ந்த உயிர்கள் அழியா நிலை எய்தி பேரின்பம் உறுதலை குறிப்பால் அறிவித்தார். அகலிகைக்கும் சீதைக்கும் அருள் செய்தாலும்
தோளும் அருள் செய்ததாலும் தோளும் நாமும் பெண்களாததால் நமக்கும் அருள் செய்தே தீரும் என்னும் நினைவில் மகளிர் மொய்த்தார் எனினுமாம். ரத்தம் சிவப்பு நிறம். மேல அரத்தம்னு போட்டிருக்குது, ரத்தம்னு சொல்லணுமா? ஓகே. அது அழகா இருக்குல்ல. அகலிகைக்கும் சீத்தைக்கும் அருள் செய்த தாளும் தோளும். அகலிகைக்கு கால் பட்டுது, அதனால தாள். சீத்தை முடித்தார், அதனால தோள். எவ்வளவு அழகா இருக்குங்க. ஓகே ஓகே. அதுல ஈனம்னு சொல்லிட்டாரு. அதான் ஈ மாதிரி வைக்கிறாங்க. அமிர்தத்தை வைக்கிற ஈக்கள் மாதிரி ஓடி போயிருக்காங்க. முதல்ல மானுன்னு சொன்னார், மரியாதையா கொஞ்சம் அழகா வண்டுன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதோ ஒரு வண்டு நினைச்சோம், ஈன்னு சொல்லிட்டாங்க. அது விமென்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி சொல்லணும், நம்ம கேட்கணும். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா அது மாதிரி இருக்கு. நானும் இப்பதான் யோசிச்சேன். நம்ம எதை நோக்கி போறோம் பாருங்க, அமிர்தத்தை நோக்கி போறோம். அப்படி பாருங்க. இருந்தாலும் ராமரை தேடி போற ஈதான என்னது புரியல? ராமரை தேடி போற ஈதானே. ஆமா, அது புரியல. எப்படி பெண்களை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு? ஏன் ஆண்களும் தானே ராமரை நோக்கி போயிருப்பாங்க? கரெக்ட் மேம். அதுவும் தான். ஏன்னா இவங்க எல்லாம் வழிவிடுங்கன்னு போகும்போது மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆக்சுவலா அவங்களும் ராமரை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல. வரும், அடுத்தது வருமா இருக்கும், இனிமே வருமா? அது ஒரு நாட்டோடைய வளத்தை பத்தி சொல்றதா இருந்தா அந்த பெண்களுடைய வளத்தை பத்தி சொன்னாவே நாட்டோட வளத்தை பத்தி சொல்ற மாதிரி. அதனாலதான் நிறைய பெண்களுக்கு திரும்ப அவங்க முன்னுரிமை தராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி சுதந்திரமா நடமாடுறாங்க, எவ்வளவு வளமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. இரத்தம்ங்கிறது தான் அரத்தம்னு, அது ஒரு வார்த்தை ஆயிருக்கா? இரத்தம் இல்ல, ஆனா அரத்தம். அரத்தம். ஆமா, அரத்துக்கு முன்னாடி ஈ தானே போடுவாங்க இல்லையா மேம்? ஈ தானே போடுவாங்க. பாடல்லே அரத்தம் தான் இருக்கு. இது ஜெனரலா கேக்குறேன் மேம். சுத்த தமிழ்ல எழுதணும்னா இரத்தம்னு போடுவா. ஒருவேளை இது ராமரை சொல்றதுனால ஆள ஆரம்பிச்சிட்டாங்களோ? ஏன்னா ரத்தமுடைய மெயினின்னு சொல்றது ராமர் தானே சொல்றாங்க. இல்ல, அகலிகை சொல்றாரு. இல்ல, பெண்களை செம்மை எனும் நிறத்தையே உணவாக உட்கொண்டார் போல சிவந்த வடிவையுடைய. செம்மை எனும் நிறத்தையே அது என்ன உணவாக உட்கொண்டார் போன்ற. ரத்தத்தை சாப்பிட்டா அதுக்கு ஐயோப்பா, இமேஜின் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது ரத்தம் எல்லாம் ரெட் ஆயிடும்ல. உடுத்து உயர்ந்த கருத்தம் எங்க பாக்குறேங்க? ஆரம்பத்துல முதல்ல செம்மையிலும் நிறத்தையே உணவாக உட்கொண்டார் போன்ற. அப்படி இப்ப கம்பேரிசன் தான், சாப்பிடறான்னு அர்த்தம் இல்ல. அவ்வளவு சொல்லிருக்காங்க, உட்கொண்டார் போன்ற. ரெட்டா இருக்காளாம். ரத்தம் எப்படி ரெட்டா இருக்குமோ அது மாதிரி சிவப்பா இருக்காளாம். அடுத்தது போலமா. ஆனா அதான் இந்த வேற ஏதாவது வார்த்தைக்கு ஆ போடுவோமா முன்னாடி? நான் யோசிச்சிருக்கேன். அதாவது ஆப்போசிட்டுக்கு ஆ போடுவோம், நெகட்டிவ்க்கு ஆ போடுவோம். அசுத்தம் அந்த மாதிரி கூட ஒரு வேர்டு வந்தது, ஏதோ அவிசுவாசம்னு வந்ததே. விசுவாசம் அவிசுவாசம். அசுத்தம் இருக்கு, வரும். ஈதான் போடுவோம் நம்ம. ஆனா இன்னொரு ஆ போடுற அடுத்து செந்தில் சார் வாசிக்கலாம். 1068. வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்து இமையாது நின்ற மாதரர் கண்களூடே வாவும் மான் தேரில் செல்வான் யாதினும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயர்க்கு தானே உருபொருள் உணர்த்திவிட்டான். வீதிவாய் செல்கின்றான் போல் மிதிரை நகரத்து வீதிகளில் வழியே செல்பவனைப் போல் விழித்து இமையாது நின்ற, இமைக்கவும் செய்யாமல் விழித்து கொண்டு நின்ற மாதரர் கண்கள் ஊடே வாவுமான் தேரில் செல்வான். மகளிர் கண்களில் வழியே தாவி பாய்கின்ற குதிரைகள் பூட்டிய தேரின் மீது செல்பவன் ஆனான் ராமபிரான்.
யாதெனினும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயர்க்கு. எல்லா பொருள்களிலும் சிறந்த பெரியோர்கள் தன்னை கண்ணன் என்றே கூறியுள்ள திருப்பெயர்க்கு தானே ஒரு பொருள் உணர்த்தி விட்டான். மிகுதியாக மேலும் ஒரு பொருளை தானே மகளிர் கண்களுக்குச் சென்ற செயலால் புதியதாக உணர்த்திவிட்டான். கண்ணன் என்பதற்கு பல பொருள்கள் அடங்காது. மாதர் கண்களுக்குச் செல்கின்றவன் என்ற புதிய பொருளும் உண்டாகி இமையாது விழித்து நோக்கிய மிதிலை மகளிர் கண்களுக்குள் எல்லாம் நிறைந்தாம் என்பதாம். கண்ணன் என்று ஓதிய பெரியோர். கண்ணன் கண் இல்லை, கண் அல்லது இல்லை ஓர் கண்ணே திருவாய்மொழி என்ற நம்மாழ்வாரை போன்றோர் என்க. கிருஷ்ணன் என்ற வடமொழி சொல்லுக்கு கரிய நிறமுடையவன் யாவர் மனத்தையும் கவரும் தன்மையவன் என்று பொருள் என்பர். கண்ணன் என்னும் தமிழ் சொல் அனைவரிடத்திலும் கண்ணோட்டமாகிய அருளையுடையவன் என்றும் யாவர்க்கும் கண் போன்ற அருமையுடையவன் என்றும் ஞானக் கண்ணை அளிப்பவன் என்றும் எல்லாவிடத்தும் உள்ளவன் என்றும் பொருள் தரும். இப்போது கண்ணன் என்னும் திருநாமத்துக்கு அனைத்து மகளிருடைய கண்களினுடையும் செல்பவன் என்று மேலும் ஒரு மிகுதியான பொருளை சேர்த்து விட்டார் என்று சுவைபட கூறினார். ஒரு பொருள் மிகுதியான பொருள். ஒரு மிகுதி எனும் பொருள் பலவாகும் ஒரு உரிச்சொல். இமைப்பின் ராமன் அழகு கோடி பிழைக்கும் என்று விழித்து இமையாது நின்ற மாதரர் கண்கள் என்றார். இமைப்பின் கரப்பாக்கு அறிவல். திருக்குறள் என்பது வள்ளுவர் கூறும் காதலிற்கூற்று. இதுல கண்ணன் குறிப்பிடுறது கம்பர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா வால்மீகி காலத்துல கண்ணன் கிடையாது இல்லையா? கிருஷ்ணன் கிடையாது. எப்போ வந்திருக்கு இல்லையா? அவர் திரேதாயுகத்துல கிருஷ்ணன் வந்திருக்கு இல்லையே. சோ அதனால கம்பர் தன்னோட இது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. படிங்க, மேல படிங்க, சொல்லுங்க. இந்த கண்ணனே சொல்லிட்டாருல. நான் கம்பர் சொல்லியிருக்கார். கம்பரோட வார்த்தை அது, வால்மீகியோட டிரான்ஸ்லேஷன் இல்ல. இந்த இடத்துல இந்த கண்ணன்ங்கிறது பெண்களோட கண்களுக்குள் சென்றவன்றதுனால ஒரு கண்ணன் புதிய வார்த்தையே அவர் உண்டாக்கிட்டார். ஒரு வார்த்தையை சேர்த்துட்டார். பல பொருள்களுள் அடங்கும். கண்ணன் என்பதற்கு உரிய பல பொருள்கள் அடங்காது. மாதர் கண் என்று புதிய பொருள் உண்டாயிடுது. அமையாது வீழ்த்து நோக்கிய மிளை கண்களுள் எல்லாம் நிறைந்தார். கண்களுக்குள் நிறைந்ததனால் அவன் கண்ணன் ஆனான். கண்ணன் கண் அல்லது இல்லை ஓர் கண்ணே. எவ்வளவு விளக்கம் அதுக்கு இல்ல கண்ணனுக்கு. கண்ணன்கிற ஒரு வார்த்தைக்கு அதுக்கே கண்ணோட்டமாகி அருளை உடையவன் என்றும் யாவருக்கும் கண் போன்ற அருமையுடையவன் என்றும் ஞானக்கண் அணிப்பவன் என்றும் எல்லாவிடத்திலும் உள்ளவன் என்றும் இவ்வளவு பொருள் இருக்கு அதுக்கு. இப்போது கண்ணன்ற திருநாமத்துக்கு மகளிருடைய கண்களுக்குள்ளே சென்றவன் என்று மேலும் ஒரு மிகுதியான பொருளை சேர்த்து விட்டான் என்று சுவைபட கூறினார். எவ்வளவு நயமா இருக்கு இந்த பாடல்கள். அடுத்து படிக்கலாம். படிங்க. 1069. என் கடந்து அழகு இல்லாது என்று ஏகுரும் இவன் தேர் என்று பெண்கள் தம்மின் நொந்து பேதுருகின்ற காலை மண் கடந்து அமரர் வைகும் வான் கடந்தானை தான் தன் கண் கடவாது காத்த காரிகை பெரியலே கான். இவன் தேர், இந்த ராமவீரானது தேர், என் கடந்து அழகு இல்லாது இன்று ஏகுரும் என்று மனவேகத்திலும் மிகுந்து விரையும் வேகத்திற்கு அளவே இல்லாமல் இப்பொழுது கண் கடந்து செல்கின்றது என்று கூறி பெண்கள் தம்மின் நொந்து பேதிருங்காலை அந்நகரத்து பெண்டிர் கண்களிலிருந்து ராமன் மறைவதற்கு தங்களுக்குள் வருந்தி மதிமயங்கும் போது கண் கடந்து அமரர் வைக்கும் வான் கடந்தானை. முன்பு திருவிக்கிரம அவதாரத்தில் மண்ணை ஓரடியால் அளந்துவிட்டு வானையும் ஓரடியால் அளந்து 3ஆம் அடிக்கு இடம் கேட்டவனான ராமனை தன் கண் கடவாது காத்த காரிகை தான்.
தனது கண்களை விட்டு நீங்க விடாமல் பாதுகாத்துக் கொள்ள இருக்கிற சீதை பெரியலே காண், எல்லாரும் பெரியவளே ஆவாள் என்றார். ஓங்கி உலகளந்த பெரியவனானவனை தன் கண்களில் அடக்கி காப்பவளாகிய ஜானகி அவனினும் பெரியவளை என்று கவிஞர் பெறார். சமத்காரம் தோன்ற வியத்தவாறு கான் அசை வளங்களந்த தன் காதற் கொழுநனை தன் கண்வட்டத்தில் வைத்து காக்கும் வாய்ப்பினை பெற்றுவிட்ட சீதையின் பெரும்பேற்றினை எண்ணி பெண்மைக்குரிய வியப்புணர்வோடு பெருமூச்செறிந்தவாறு. இதுல சமத்காரம்னா அது சமஸ்காரம்னா கெட்டிக்காரத்தனம். புத்திசாலித்தனம். ஹிந்தில சமத்கார்னு சொல்லுவாங்கல்ல. சமத்கார். ஓகே, சமத்கார். இல்ல, இப்ப சீதை இவ்வளவு சொன்னதுனால விமென்ஸ் டேக்கு என்ன சொல்லிட்டார், அந்த ராமனையே அவ கண்ணுக்குள்ள அடக்கிட்டா. ஓங்கி உலகளந்த உத்தமனை வந்து இவ கண்ணுல வச்சுட்டா. மின்னல் வேகத்துல போற தேர்ல போறவரை இவங்க கண்ணுல அடக்கி இவங்க வச்சுட்டாங்க. அவங்க பயிர் ஒன்று கலையும் சங்கும் பழிப்ப அருநலனும் பண்பும் செயிரின்றி அலர்ந்த பொட்பும் சிந்தையும் உணர்வும் பேசும் வயிறுசை பூணும் நானும் மடனும் தன்னிறையும் மற்றும் உயிர் ஒன்றும் ஒழிய எல்லாம் உகுத்து ஒரு தெரிவை நின்றாள். ஒரு தெரிவை வேட்கை பிறந்த பருவமாகிய தெரிவை பருவம் உடையாள் ஒருத்தி தன் பயிர் ஒன்று கலையும் சங்கும் பழிப்பரு நலனும் பண்பும் தனது பயிர்ப்பு என்னும் குணத்தையும் உடலை பிரியாது இணைந்திருந்த ஆடையையும் சங்க வளையல்களையும் பழிதற்கேளாத நற்செயல்களையும் இயற்கை இயல்பையும் செய்யின்றி அலர்ந்த பொட்பும் சிந்தையும் உணர்வும் தேசும் குற்றமற்று மிக்கு விளங்கும் அழகையும் மனத்தையும் அறிவையும் ஒளியையும் வைரம் செய் பூணும் நானும் மடனும் தன்னிறையும் மற்றும் வைரங்கள் பதித்த நகைகளையும் நாணத்தையும் மடம் என்னும் பெண்மை குணத்தையும் மன அடக்கத்தையும் மற்றுமுள்ள பெண்மைக்குரிய இயல்புகளையும் உயிர் ஒன்று ஒழிய எல்லாம் உகுத்து ஒரு தெரிவை நின்றார். உயிர் ஒன்றை தவிர எல்லாவற்றையும் சிந்தவிட்டு ராமன் சென்று விட்டதனால் செய்வதறியாது நின்றார். தெரிவை 26-31 வயதுடையவர். உலகிற் பொருட்கள் அனைத்தையும் தாமே தம்மை விட்டு நீங்குமாறு செய்வது ஆன்மநாயகன் மேல் அன்பு கொள்ளும் அன்பு என்பது குறித்தவாறு பயிர்ப்பு பிற ஆடவர் பொருட்கள் படி பெண்மைப்படும் அருவருப்பு உயிரினும் சிறந்தது நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தன்று. தொல்காப்பியம் களவு 23 என்பவாதலின் இவள் இப்படி இவற்றை உகுத்தாள் என வியந்தவாறு. இதெல்லாம் சீதையை பத்தி தான் சொல்றாங்களா? அதுதான் இப்ப எனக்கும் டவுட் வந்தது. தெரிவைன்னு சொல்றது சீதையை தான் சொல்றாங்களா? இல்ல, ஒருத்தின்னு அங்க இருக்கிற கும்பல்ல ஒத்திய சொல்றாரு. ஓகே. தெரிவை பருவம் உடையாள் ஒருத்தி. நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா? சோ அதுல ஒருத்திய சொல்லி ஒத்தொத்தரா விவரிக்கிறாங்க. நம்ம இதுல பண்ண மாதிரி அந்த சோலையில எல்லாம் ஒத்தொத்தரையா விவரிச்ச மாதிரி இங்க இருக்கிற கும்பல்ல ஒத்தொத்தரையா விவரிக்கிறார். சந்திரசைல மாலையில அதுல ஒத்தொத்தரையா சொன்ன மாதிரி இதுலயும் ஒத்தொத்தரையா விவரிக்கிறாரு. ஒருத்தி இப்படி இருந்தா, ஒருத்தி அப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த இடத்துல ராமன் சென்று விட்டதனால் செய்வது அறியாதுன்னு போட்டிருக்கு. அப்ப சீதையை தானே அது. ஓகே. அப்ப அந்த ஏதோ அந்த கூட்டத்துல இருந்த ஏதோ ஒரு பெண் அவங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருக்க நகை, பொன்னால் ஆனது, வைரத்தால் ஆனது எல்லாத்தையும் கீழே சிதற விட்டு கூட்டத்துல அதனோட அவங்க நாணத்தையும் சிதற விட்டுட்டு ராமர் போனதுனால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. அப்ப ராமர் அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னு அர்த்தமா? அவர் தேர் நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. போயாச்சு. ஓகே. ஆமா, 26, 36, 30 வயதுடையவள்
உலகியற் பொருள் அனைத்தையும் தம்மை விட்டு நீங்குமாறு ஆன்மனை கரெக்ட். சோ அவர் கிளம்பி போயாச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆமா. அடுத்து அடுத்து போடுங்க. அடுத்து 71. குழைவுறா மிளிரும் கெண்டை கொண்டலின் ஆலி சிந்த தழைவுறா கரும்பின் சாபத்து அணங்கவேல் சரங்கள் பாய்ந்த இழையுறா புண் ஆறாத இளமுலை ஒருத்தி சோர்ந்து மழையுறா மின்னின் அன்ன மருங்குல் போல் நுடங்கி நின்றாள். இப்ப இது இன்னொரு பெண்ணை பத்தி சொல்றாங்க. குழைவுறா மிளிரும் கெண்டை, காதனியின் மேல் சென்று ஒளிரும் கெண்டை மீன்களை போன்ற கண்கள், கொண்டலின் ஆலி சிந்த, மேகங்கள் துளிகளை பொய்தல் போல, மேகங்கள் துளிகளை பொய்தல் போல கண்ணீர் துளிகளை சிந்தி நிற்க, தழையுறா கரும்பின் சாபத்து அணங்கவேல் சரங்கள் பாய, தழையில்லாத கரும்பினை வில்லாக கொண்ட மன்மதன் மலர்கம்புகள் தன்மேல் பாய்வதனால் புண் ஆறாத, புண்கள் நீங்காத இழையுறா இளமுலை ஒருத்தி சேர்ந்து நூல் இழை நுழையும் அளவும் வெற்றிடமில்லாத இளைய தனங்களையுடையால் ஒருத்தி தளர்ந்தவளாய் மழை உறா மின்னி அன்ன மருங்குல் போல் நுடங்கி நின்றாள். மேகத்தில் உதிக்காமல் மண்ணில் உதித்த மின்னற்கொடி போன்ற தனது இணையனைப் போலவே மற்ற அங்கங்களும் இழைத்து ராமன் சென்று விட்டதால் சோர்ந்து போய் நின்றாள். மழை உறா மின், தழையுறா கரும்பு, இல்பொருள் ஓமைகள். இடையைப் போல உடல் முழுவதும் இழைத்தது என்றதனால் இடையின் இழைப்பை உய்த்துணர்க என்பது குறிப்பு. வெண்மருங்குல் போல் வேறுள்ள அங்கமும் மெலிந்தால் கம்பராமன் 5,000 என்பார். இப்ப இது இன்னொரு பெண், அவங்களும் அப்படி வாடி வதங்கி கண்ல இருந்து மழையா விட்டு மன்மத பாலம் இருந்தாலும் அவங்க அந்த புண்ணும் ஆறல அவங்களுக்கு. ராமன் போயிட்டாரேன்ட்டு இல்ல. ஆமா. புரியுது இந்த பாடல். புரியுது. அடுத்து போலாம் மேடம். அடுத்தது போலாம். 72. பஞ்சு அணி விரலினார் தம் படை நெடுங் கண்கள் எல்லாம் செஞ்சவே ஐயன் மெய்யின் கருமையை சேர்ந்த ஓதாம் மஞ்சு அண மேனியான் தன் மணிநிறம் மாதரர்த்தம் அஞ்சன நோக்கம் போர்க்க இருண்டதோ அருகிலே மேல். பஞ்சு அணி விரலினார் தம் படை நெடுங் கண்கள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பை அணிந்த மெல்லிய விரலையனுடைய அப்பெண்டீர் வால் போன்ற கண்கள் யாவும் செஞ்சவே ஐயன் மெய்யின் கருமையை சேர்ந்தவோ தாம். ராமபிரானின் உடலின் கருமையை அவை அடைந்தனவோ. மஞ்சு அணமேனியான் தன் மணிநிறம், அல்லது மேகத்தை ஒத்த மேனியான் ஆகிய ராமபிரானின் அழகிய நிறம். மாதரர்த்தம் அஞ்சன நோக்கம் போர்க்க இருண்டதோ. பெண்டீரின் அஞ்சன மையிட்ட கண்கள் அவனது திருமேனியில் மொய்த்து கிடந்தமையால் அது கருமையடைந்ததோ. அருகிலோமால். இவ்விரண்டும் எது நிகழ்ந்தது என்னால் துணிந்து அறியக்கூடவில்லை. ஐயனின் மேனியும் அறிவையர் விழிகளும் நிறத்தில் ஒன்றுக்கொன்று கொடுத்து கொள்ளும் தகுதியடையவனவாய் இருந்தன என்பது கருத்து. பெண்கள் தம் கண்கள் அவன் திருமேனியில் ஊன்றி கிடந்தன என்பதால் பஞ்சு அணி விரலினார். செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட விரலினுடைய பெண்கள் மகளிர். அதாவது ராமரை பார்த்து அவங்க கண் அப்படி ஆச்சா, இல்ல அவங்க பார்த்ததுனால ராமரோட நிறம் கருமையாச்சா அப்படின்னு கொண்டு கொடுத்து கொள்ளும். சொல்ல முடியும் அவரால. இதை கொண்டு அதை கொடுத்தது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு இவ்வளவுதான் முடியுமோ இல்ல? லுக்ஸ் லைக் இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ். ஆமா. சோ 1072 முடிஞ்சிருக்கு இல்லையா? சோ அடுத்த வாரம் பார்க்கலாமா?
பார்க்கலாம். ஓகே. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் 1072. யா. So